Hi guys, welcome to Chennai IAS Academy. So வரவிருக்கக்கூடிய தேர்வு TNPSC குரூப் தேர்வுகளுக்கான TNPSC குரூப் 2, 2A மற்றும் 4 தேர்வுகளுக்கான புக்ஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ புக்ஸினுடைய ப்ரைஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2000 rupees ஆகுது. ஃப்ரீ டெலிவரி தான். ஸோ வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமே செப்பரேட்டாக புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ புக்ஸினுடைய ஆர்டர் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கோம். மேற்கொண்டு புக்கை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா கீழே தெரிய காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9043211311 அல்லது 90432114. கைஸ், டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அந்த வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து எப்படிலாம் வந்து நமக்கு வருது அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிடாமினெண்ட்டாக வந்து நம்ம கொடுக்கணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி கொடுக்கணும், நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக்ஸ் வந்து கொடுக்கணும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போது பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், INM இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜியாகிரபி, ஹிஸ்ட்ரி இந்த மாதிரியான கேட்டகரியில் வந்து போகணும். சரி, ஏன் இந்த வந்து ஃபர்ஸ்ட் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம படிக்கக்கூடிய லெசன்ஸோட கவுண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜியாகிரபி வந்து இப்போ நம்ம எடுக்க போகிறது வந்து ஜியாகிரபி. இந்த ஜியாகிரபியில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஒரு 2 லெசன் வந்து போட்டாச்சு. எந்தெந்த டாபிக் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லொகேஷன் வந்து எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜியாகிரபிக்கல் லொகேஷன் வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அது அமைவிடம் மற்றும் வேற என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நில அமைப்பு முறைகள் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நாம வந்து இப்போ பார்க்க வேண்டியது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த 2 டாபிக், அதாவது அமைவிடம் ஃபர்ஸ்ட், அதுக்கு அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான டாபிக்னு சொல்லப்படக்கூடியது வந்து வானிலை மற்றும் காலநிலை. ஸோ அந்த வானிலைனா வந்து என்ன, காலநிலைனா வந்து என்ன அப்படின்றத முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த நம்ம ஒரு நியூஸ் வந்து படிக்கிறவங்கள கேட்டிருப்போம். இந்த பெரும்பாலான நபர்கள் வந்து இப்போ என்ன பண்றது இல்லை, நம்ம நியூஸே பார்க்கறது இல்லை. காரணம் என்ன, நியூஸ் வந்து அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வந்து வேற ஏதோ ஒரு சேனல் வந்து மாத்திட்டு போயிட்டே இருப்போம். நியூஸ் முக்கியமா பார்க்கணும். இந்த நியூஸ்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியா வந்து வெதர் ரிப்போர்ட் வந்து சொல்லுவாங்க, வானிலை அறிக்கை. ஸோ அந்த வானிலை அப்படின்னா அவனே சொல்லிட்டான் பாருங்க, வானிலை என்னன்னா வெதர், வானிலை என்னது வெதர்ன்னு சொல்லுவாங்க. காலநிலை அப்படின்றது வந்து என்னன்னா கிளைமேட் வந்து சொல்லுவாங்க. ஸோ எந்த இடத்துல நம்ம வந்து வெதர்ன்னு சொல்லலாம், எந்த இடத்துல வந்து நம்ம கிளைமேட்ன்றதை சொல்லலாம், இதை ரொம்ப முக்கியமா வந்து பார்த்துக்கணும். இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல இப்போ வேலூர்ல வந்து இருக்கும் அப்படின்னா வேலூர்ல இருக்கக்கூடிய இடத்துல வந்து என்ன சொல்லணும், நம்ம வெதர் ரிப்போர்ட் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இது வந்து காலையில வந்து வெயில் அடிக்கும், ஈவினிங்ல வந்து மழை பெய்யும், இந்த மாதிரி மாத்தி மாத்தி வந்து இருக்கும். ஆனா இதே வந்து ஒரு ஹை ஆல்டிடியூட் இருக்கிற இடத்துல, ரொம்ப உயரமா வந்து இருக்கக்கூடிய இடத்துல நம்ம போய் பார்க்கிறோம் அந்த இடத்துலனா, அந்த இடத்துல வந்து அதோடைய அந்த வெப்பமானதோ இல்லை வந்து மழை பரவலோ எல்லாமே வந்து ஒரே மாதிரியே தான் வந்து இருக்கும். ஸோ அப்போ வானிலை மற்றும் காலநிலை, வானிலை என்றது வந்து என்னன்னா ஒரு இடத்துல ஒரு நாளைக்கு மட்டும் வந்து பதிவாகக்கூடியது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு வானிலை அப்படின்னு சொல்லுவாங்க. கிளைமேட்ன்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சராசரியா ஒரு 30 இருந்து 35 வருஷம் வரைக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காலநிலை அப்படின்ற ஒரு வானிலை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா காலநிலை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த வானிலை மற்றும் காலநிலை இது எந்த மொழிச்சொல் அப்படின்னு பாருங்க, இது கிரேக்க மொழிச்சொல் சொல்லப்படுறது. கிரேக்க மொழிச்சொல்ல என்னன்னா கிளைமோ, அதாவது கிளைமேட்ன்ற வார்த்தை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமோ அப்படின்ற ஒரு வார்த்தையிலிருந்து உருவானது. இதற்கு பெயர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய்வு கோணம், அதாவது இன்க்ளினேஷன் வந்து சொல்லுவாங்க. சாய்வு கோணம் அப்படின்னு வந்து சொல்றது. இங்கிலீஷ்ல இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளினேஷன். என்னது, இன்க்ளினேஷன் வந்து சொல்லப்படுறது. இந்த இன்க்ளினேஷன்ல இருந்து நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா கிளைமேட்ன்றது வந்திருக்கு. சரி வாங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா காலநிலை வானிலைன்னு நம்ம சொல்றோமே, இதெல்லாம் எந்த இடத்துல வந்து உருவாகுது. சில பேர் காமெடியா வந்து சொல்லுவான், காலநிலையும் சரி வானிலை சரி எல்லாமே வந்து பூமியில தான் சார் உருவாகும், வெளியில போயிட்டா வந்து உருவாகணும் கேட்பான். எல்லாமே பூமியில தான் வந்து உருவாக போகுது. ஆனா அந்த பூமியில உருவாகிறதுக்கு வந்து முக்கியமான ஒரு பரப்பு வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ அந்த பரப்பானது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து நம்ம பூமியில 3 பிரிவா வந்து பிரிச்சாங்க ஆரம்ப காலகட்டத்தில். என்னது, லித்தோஸ்பியர் வந்து பிரிச்சான். அதாவது பூமி வந்து பாத்தீங்கன்னா 3 பிரிவு. என்னென்ன பிரிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாறை கோளம் வந்து பிரிச்சான்,
ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வளி மண்டலம், பாறை மண்டலம், வளி மண்டலம் வந்து பண்ண சொன்னா. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர் மண்டலம் அப்படின்னு வந்து பண்ண சொன்னா. நீர் கோலம், நீர் மண்டலம் எது எல்லாமே வந்து பண்ண ஒண்ணுதான். பாறை கோலம் வந்து பண்ண சொல்றது, நீர் கோலம் சொல்றது, வளி கோலம் வந்து பண்ண சொல்றது. ஸோ அந்த 3 பிரிவா வந்து பண்ண பிரிச்சாங்க. இதுல வந்து பண்ண என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வளி கோலம். இந்த வளிமண்டலம் வந்து பண்ண சொல்லப்படக்கூடிய இடத்துல என்னென்னலாம் வந்து பண்ண இருக்கு. வளிமண்டலம், வளினா என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது, வாயுக்கள், அதாவது கேசஸ் வந்து பண்ண சொல்லப்படக்கூடியது. சரி, நம்ம இந்தியா நம்ம இருக்கக்கூடிய நம்ம பூமியில எந்தெந்த வாயுக்கள் வந்து பண்ண அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து பண்ண பாருங்க. வாயுக்கள் அதிகமா இருக்கிறது ஃபர்ஸ்ட் வந்து பண்ண நைட்ரஜன். எத்தனை பகுதி வந்து பண்ண நைட்ரஜன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 71% வந்து பண்ண நைட்ரஜன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 28% வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன். அதுக்கடுத்து வந்து பாருங்க 0.94 சம்திங் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்கான். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா 0.3% வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா CO2. அதுக்கடுத்து 0.04% வந்து பாத்தீங்கன்னா அதர் கேசஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படக்கூடியது. ஸோ இந்த அதர் கேசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்த வாயுக்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படக்கூடியது. நம்ம எதில் பார்க்கலாம் அப்படின்னா பீரியாடிக் டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா பி பிளாக் எலிமெண்ட்ஸ் வந்து இருக்கு பாருங்க. அதுல 18வது வரிசையில வந்து பாக்குறோம் அப்படின்னா அதுல இந்த மந்த வாயுக்கள் பத்தி வந்து கொடுத்துருப்பாங்க. ஆர்கான், நியான், அதாவது ஹீலியம், ஹைட்ரஜன், அப்புறம் ஆர்கான், நியான், இந்த மாதிரி வந்து ஒரு வரிசையா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதுல தான் வந்து இந்த அதர் கேசஸ் வந்து இருக்கு. நைட்ரஜன், ஆக்சிஜன், அப்புறம் வந்து ஆர்கான், கார்பன் டை ஆக்சைடு மற்றும் இதர வாயுக்கள், மந்த வாயுக்கள் வந்து சொல்லப்படக்கூடியது. ஸோ இது எல்லாமே வந்து எதில் இருக்கு அப்படின்னு பார்த்தா வளிமண்டலத்தில் வந்து இருக்கக்கூடிய வாயுக்கள் வந்து சொல்லலாம். சரி, இந்த வளிமண்டலமானது வந்து எத்தனை பிரிவுகளை வந்து பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அதாவது கீழே இருக்கிறது வந்து அதாவது 16 கிலோமீட்டர்ல இருந்து, அதாவது 10 கிலோமீட்டர்ல இருந்து 16 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரோபோஸ்பியர் வந்து சொல்றது. ட்ரோபோஸ்பியர். இந்த ட்ரோபோஸ்பியர்ன்றது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது கடை அடுக்கு, கீழ் அடுக்குன்னு வந்து சொல்லப்படக்கூடிய ஒரு அடுக்கு. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எதுக்கு, நமக்கு வானிலைக்கும் காலநிலைக்கும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ட்ரோபோஸ்பியர் மட்டும்தான். ரெண்டாவது வந்து நாம பார்க்க வேண்டியது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஸ்ட்ராட்டோஸ்பியர். இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் வந்து எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் வந்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 இருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து இருக்கக்கூடியது வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்லப்படுறது. அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீசோஸ்பியர். மீசோஸ்பியர் இது கீழடுக்கு, இது வந்து இடையடுக்கு, இது வந்து சேன் இடை அடுக்குன்னு வந்து சொல்லப்படக்கூடியது. மீசோஸ்பியர் இடையடுக்குன்னு வந்து சொல்லப்படுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 50ல இருந்து 90 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து இருக்கக்கூடியது எதுனா மீசோஸ்பியர். ஸோ அதுக்கடுத்து வந்து இருக்கிறது வந்து என்னன்னா அயனோஸ்பியர் வந்து சொல்லப்படக்கூடியது. தெர்மோஸ்பியர் இல்லைன்னா அயனோஸ்பியர் வந்து சொல்லப்படக்கூடியது. அதுக்கும் மேல நம்ம பார்க்கும்போது என்ன ஸ்பியர் வருது அப்படின்னு பார்த்தா எக்ஸோஸ்பியர் வந்து வருது. ஸோ இதுதான் வந்து கடைசியா வந்து இருக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சொன்னோமே இந்த ட்ரோபோஸ்பியர், இந்த அயனி அடுக்குன்னு சொல்லப்படுகிறது. இது வெளி அடுக்கு, வெளி அடுக்குன்னு சொல்லுவாங்க. இது மீ வெளி அடுக்கு, இது வெளி அடுக்கு. பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து கீழ் அடுக்கு, இடை அடுக்கு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மீ வெளி அடுக்கு, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அயனோஸ்பியர்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அயனி அடுக்கு, அதுக்கப்புறம் வெளி அடுக்குன்னு வந்து சொல்லப்படக்கூடியது. இதுல நமக்கு காலநிலை வந்து மாற்றம் அடையுது. காலநிலை எந்த அளவுக்கு மாற்றம் அடையும், இப்போ வெப்பம் வந்து அதிகமா வருது, மழை அதிகமா வருது, காத்து அதிகமா அடிக்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னா காலநிலையை வந்து வர்றது, வானிலை வந்து உருவாக்கக்கூடியது. ஸோ அப்போ எதுலதான் அதிகமா இருக்கு அப்படின்னு அந்த ட்ரோபோஸ்பியர் தான் வந்து அதிகமா இருக்குது கீழ் அடுக்குல. கீழ் அடுக்குல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்டர்ல இங்க இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ட்ரோபோபாஸ் அப்படின்ற ஒரு மெல்லி அடுக்கு வந்து இருக்குன்னு சொல்றான். ட்ரோபோபாஸ்ன்ற ஒரு மெல்லிய அடுக்கு வந்து இருக்குன்னு சொல்றான். இதுக்கு மேலதான் நமக்கு வந்து ஓசோன் லேயர் வந்து இருக்கு. இதுக்கு மேல நமக்கு என்ன இருக்கு, ஓசோன் லேயர் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்த மீசோஸ்பியர் வந்து சொல்றோம் பாருங்க. அந்த மீசோஸ்பியர்
இந்த மீசோஸ்பியர்ல வந்து போனா என்ன இருக்கு, இந்த இதுல ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல வந்து போனா ஃபுல்லா வந்து போனா இந்த ஜெட் காற்றோட்டம் ஏரோப்ளேன் வந்து போனா போறது, அதுக்கப்புறம் ஜெட் விமானங்கள் வந்து போனா போறது, எல்லாமே வந்து போனா நடக்கக்கூடியது வந்து போனா எங்க அப்படின்னு போனா ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல மட்டும்தான் நடக்கும். அதனாலதான் நம்ம ஏரோப்ளேன்ல போகும்போது பாத்தீங்கன்னா கீழே நிறைய வந்து போனா மேகங்கள் வந்து போனா இருக்கும். அப்போ மேகங்கள் வந்து அதிகமா இருக்கிறதும் மழை அதிகமா கொடுக்கறதும் வந்து போனா இது அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரோபோஸ்பியர். சரி, ஜெட் காற்றோட்டம்னு சொல்றோம். இந்த ஜெட் காற்றோட்டம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு பாருங்க. ஜெட் காற்றோட்டம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தொலைவில் இருந்து உயர் அழுத்த மண்டலத்திலிருந்து குறைந்த அழுத்த மண்டலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு காற்றோட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஜெட் காற்றோட்டம். இதுல ஜெட் ஸ்ட்ரீம் வந்து பண்ணக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர்னு சொல்றது. நெக்ஸ்ட் மீசோஸ்பியர் வந்து பண்ண வர்றது. இதுக்கு சென்டர்ல வந்து பாருங்க வந்து பாருங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டோபாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மெல்லிய அடுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு சென்டர்ல ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கும் மீசோஸ்பியருக்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டோபாஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து அயனோஸ்பியர்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம் பாருங்க. இதுல மைனஸும் இந்த பிளஸும் மைனஸும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கக்கூடியது. ஸோ இந்த இடத்துல சேட்டலைட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். எதனால சேட்டலைட் அதிகமா இருக்கும் நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பலூன்லாம் வந்து பாத்தீங்கன்னா மீசோஸ்பியர், அயனோஸ்பியர்ல வந்து பாத்தீங்கன்னா சேட்டலைட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். பாருங்க, இந்த சேட்டலைட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீழே இருந்து அனுப்பக்கூடிய சிக்னலை மாத்தி நமக்கே மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா கீழே அனுப்புது பாருங்க. அதோட வேலையை வந்து பாத்தீங்கன்னா சேட்டலைட்டோட வேலையை அதான் என்ன பண்றாங்க, இந்த சிக்னல் அந்த பிளஸ் மைனஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அயான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, நமக்கு அங்க இருந்து நமக்கு சிக்னல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குது. நெக்ஸ்ட் எக்ஸோஸ்பியர். ஸோ இந்த எக்ஸோஸ்பியர் நம்ம தாண்டி போயிட்டோம் அப்படின்னா we can't return to our earth. நம்மளால வந்து நம்ம பூமிக்கு வந்து திரும்ப வரவே முடியாது. காரணம் வந்து என்ன அப்படின்னு இதுக்கு அப்புறம் போகக்கூடிய இடத்துல நமக்கு வந்து சுத்தமா எதுவுமே இருக்காது. வெளிச்சம் கூட வந்து இருக்காது. சூரியன் இருக்கே சார், வெளிச்சம் இருக்குமே அப்படின்னு கூட கேட்கலாம். சூரியன் வந்து இருக்கும், ஆனா வெளிச்சம் வந்து எப்படின்னா ஒரு பொருள் மேல பட்டாதான் அது ரெஃப்ளெக்ட் ஆகும்போது நமக்கு வந்து வெளிச்சமே வந்து தெரியும். அந்த இடத்துல வந்து எக்ஸோஸ்பியர் மேல வந்து போயிட்டோம் அப்படின்னா தூரத்துல ஒரு சின்ன ஒரு பல்பு மாதிரி வந்து இருந்துட்டு இருக்குமே தவிர நமக்கு வந்து சூடு அதிகமா தெரியவே தெரியாது. ஸோ இப்போ இதெல்லாம் எதுக்கு சார், இதெல்லாம் வந்து நமக்கு காலநிலை வானிலையில வந்து வருது பாருங்க. இந்த வெப்பநிலை. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன ஆகுது அப்படின்னா மேல போக 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 வந்து வெப்பநிலை என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வந்து இருக்கு. அதாவது வந்து ஒரு 1000 மீட்டருக்கு வந்து நம்ம போறோம் அப்படின்னா 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து குறையுதுன்றான். எத்தனை 1000 மீட்டருக்கு வந்து நம்ம போறோம் அப்படின்னா எத்தனை 6.5 டிகிரி செல்சியஸ் குறையுது. அப்போ 16.5 மீட்டர் வந்து நம்ம உயரத்துக்கு போறோம் அப்படின்னா 1 டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பநிலை வந்து குறையுதுன்னு வந்து சொல்றாங்க. அப்ப பாருங்க 1000 மீட்டர்னா வந்து என்னது 1 கிலோமீட்டர் நம்ம போறோம் அப்படின்னு பார்த்தா 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து குறையுது. 16.5 மீட்டர் வந்து நம்ம உயரமோ அப்படின்னா 1 டிகிரி செல்சியஸ் வந்து என்ன குறையுது. அப்போ இந்த ட்ரோபோஸ்பியர் வந்து அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இப்போ இந்த ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், எக்ஸோஸ்பியர், அயனோஸ்பியர்ல வந்து பார்த்தோம். இந்த ஸ்பியருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காலநிலை வானிலையை வந்து பார்த்தீங்கன்னா நிர்வகிக்கிறது வந்து மொத்தம் ஒரு 10 காரணிகள் வந்து இருக்கு. இது காலநிலையை தீர்மானிக்கும் காரணிகள். பேசிக்கா வந்து மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தா 6 இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா வெப்பநிலை. ஃபர்ஸ்ட் வெப்பநிலை. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றழுத்தம். முதல்ல வந்து வெப்பநிலை, ரெண்டாவது வந்து காற்றழுத்தம், மூணாவது வந்து என்னதுன்னா காற்று. வெப்பநிலைனா நமக்கு தெரியும் என்ன அப்படின்னு பார்த்தா டெம்பரேச்சர். காற்றழுத்தம்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர், விண்டு ப்ரெஷர். காற்றுனா வந்து பார்த்தீங்கன்னா விண்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மழை. இந்த மழையானது வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபால். அதுக்கடுத்து கடைசியா நம்ம வந்து பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா மழைக்கு அடுத்து வந்து இருக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பதம். ஸோ இந்த 5 ஃபேக்டர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப
முக்கியமானது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலநிலை வந்து தீர்மானிக்கிறதுக்கு வெப்பநிலை, காற்றழுத்தம், காற்று, மழை, ஈரப்பதம். ஸோ இந்த 5 முக்கிய காரணிகளும் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு காலநிலை வந்து தீர்மானிக்கிறதுக்கு உதவிகரமாக வந்து இருக்கு. இதுல முதல்ல வெப்பநிலைன்னு வந்து பார்க்கும்போது ஸோ இந்த வெப்பநிலை வந்து எங்கெங்கெல்லாம் வந்து வெப்பநிலை வந்து அதிகமாக இருக்கும், எங்க குறைவா இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சரேகை. இந்த அச்சரேகைன்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாட்டிடியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம், அதாவது கிடைமட்டமா வந்து வரையக்கூடிய கோடுகள் சொல்றோம் பாருங்க, அது வந்து லாட்டிடியூட் வந்து சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உயரம். ஸோ ஒரு பூமியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பூமின்னு சொல்ல முடியாது, எதுல இருந்து உயரம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து உயரம் வந்து சொல்லலாம். அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டிடியூட் வந்து சொல்லப்படுறது. நெக்ஸ்ட் அச்சரேகை உயரம் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடலில் இருந்து தொலைவு. கடலில் இருந்து தொலைவு. ஸோ அந்த கடலில் இருந்து தொலைவு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஃப்ரம் சி. ஃபார் ஃப்ரம் சீன்னு வந்து சொல்லப்படுறது. இப்போ அச்சரேகை உயரம், கடலில் இருந்து தொலைவு வந்து பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னதுன்னா இந்த காற்று, விண்டு. அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா நில அமைப்பு. ஆறாவது மண் வகை. காற்று, நில அமைப்பு, மண் வகை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரிவு, ஸ்லாப்னு வந்து சொல்லப்படக்கூடிய ஒரு சரிவுன்னு வந்து வரக்கூடியது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுடைய படு கோணம், படுகதிர் கோணம் வந்து சொல்லப்படக்கூடியது இது. நெக்ஸ்ட் மழை பரவல். அதுக்கடுத்து இருப்பிடம். அச்சரேகை உயரம், கடலில் இருந்து தொலைவு, காற்று, நில அமைப்பு, மண் வகை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரிவு, சூரியன் படுகோணம், மழை பரவல் மற்றும் இருப்பிடம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா வெப்பநிலை வந்து பார்த்தீங்கன்னா எதில் அச்சரேகையில் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுவும் வந்து முக்கிய காரணியாக வந்து இருக்கு. வெப்பநிலை அதிகமாகிறது குறையிறது எல்லாமே வந்து எதில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சரேகையில் வந்து தெரிய வருது. அப்ப பாருங்க, இது ஃபர்ஸ்ட் அச்சரேகைன்னு சொல்ற பாருங்க. 8 டிகிரி 4 வட அச்சத்திலிருந்து 37 டிகிரி 6 வட அச்சம் வரை இருக்கக்கூடிய அமைவிடத்துல வந்து இருக்கு. இது நம்ம இந்தியா வந்து இருக்கு. ஸோ அது வந்து ஒரு பக்கம். ஆனா வந்து இந்த அச்சரேகைன்னு சொல்லும் போது வந்து என்ன அப்படின்னு பாருங்க, ஒரு பூமி வந்து இருக்கு. பூமி வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சென்டர்ல பூமத்திய ரேகைன்னு வந்து சொல்றோம். 0 டிகிரி வந்து இருக்கு. மேல வந்து இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு 23 டிகிரி இன்க்ளினேஷன் இருக்கிறது வந்து இருக்குது. இது என்ன 23 டிகிரின்றது வந்து பாத்தீங்கன்னா டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய கடக ரேகை. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 23 டிகிரி வந்து இருக்கக்கூடிய இந்த டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் வந்து இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் மேல வந்து பண்ணா 66 டிகிரி வட அச்சம் வந்து சொல்லக்கூடியது துருவம் சொல்றது. இங்க வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 66 டிகிரி அப்படின்னு சொல்றது. ஸோ இதுல வடக்குன்னு வந்து நம்ம சொல்லும் போது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்குது. நமக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இடம் தான் வந்து நம்ம இந்தியா வந்து இருக்கு. ஸோ அந்த அச்சரேகை வந்து அந்த இடத்துல இருக்கிறதுக்காக வந்து என்ன நமக்கு வந்து பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே சூரியனுடைய கதிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூமத்திய ரேகை பகுதியில் சொல்லக்கூடிய ஈக்குவடார்னு சொல்றோம் பாருங்க. இந்த ஈக்குவடார்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செங்குத்து அப்படியே 90 டிகிரில வந்து விழும். ஸோ அப்படி 90 டிகிரில வந்து விழும்போது என்ன ஆகும், அந்த இடத்துல வந்து வெப்பநிலை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா வந்து இருக்கும். ஸோ அதுக்கு தான் என்ன சொல்றான், இந்த இடத்த வந்து நமக்கு டெம்பரேட் ஜோன் வந்து சொல்றான். என்னது இது டெம்பரேட் ஜோன் அப்படின்னு சொல்றான். அப்ப டெம்பரேட் ஜோன்னா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப்ப மண்டலம். இது டெம்பரேட் ஜோன்ன்றது வந்து என்னன்னா வெப்ப மண்டலம்.
அதே வந்து நம்ம 23 டிகிரில இருந்து வந்து பாத்தீங்கன்னா மேல போறோம் பாருங்க துருவ பகுதின்னு சொல்லிட்டு, அந்த 66 டிகிரி வரைக்கும் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மித வெப்ப மண்டலம், மாடரேட் ஜோன் அப்படின்னு வந்து சொல்லக்கூடியது. அதாவது மித வெப்ப மண்டலம். அதுக்கு மேல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டாரிட் ஜோன், ஃப்ரீஸ்டு ஜோன் வந்து சொல்லுவாங்க. ஃப்ரீஸ்டு ஜோன்னா வந்து என்னன்னா மொத்தமே வந்து உரை பனியா வந்து இருக்கக்கூடிய பகுதி. அப்போ வட துருவம் தென் துருவம் ரெண்டுமே வந்து உரை பனியா இருக்கக்கூடியது. அதே மாதிரிதான் கீழ் பக்கமும் தெற்கு பக்கம் நம்ம வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவடார் ரீஜன், அதுக்கப்புறம் வந்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மித வெப்ப மண்டலம் வந்து சொல்லுவாங்க. அதுக்கும் கீழே வந்து இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தென் துருவம், அண்டார்டிக் பகுதி வந்து சொல்லப்படக்கூடியது. சோ இந்த அட்சரேகை வந்து இந்த மாதிரி வந்து இருக்கு. சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்பநிலையே பாத்தீங்கன்னா வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்குவடார்ல வந்து ஒரு மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து வரக்கூடிய டிராபிக் ஆஃப் கேன்சர், டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் வந்து ஒரு மாதிரியும். சோ இது வந்து சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப்பமண்டல பகுதின்னு வந்து சொல்றாங்க. இதுல இது ஃபுல்லா இருக்கு பாருங்க, இந்த ஈக்குவடார்ல இருந்து அது வரைக்கும் வந்து இருக்கக்கூடிய பகுதி ஃபுல்லா வந்து என்ன அப்படின்னு பாருங்க வெப்பமண்டலம். ஸோ வெப்பமண்டலம் வந்து மாறிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள் இது வந்து பார்த்தீங்கன்னா அயன மண்டலம் வந்து சொல்லுவாங்க. கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ்டு ஜோன், உறைபனி மண்டலம் அப்படின்னு வந்து சொல்லப்படக்கூடிய ஒரு இடம், அதாவது ஃப்ரீஸ்டு ஜோன் வந்து சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டெம்பரேச்சர் வந்து அதிகமா இருக்கிறது சொல்றது. அதாவது அட்சரேகை வந்து டெம்பரேச்சரை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுது இல்ல அதிகமாகுது அப்படின்னு வந்து சொல்லப்படக்கூடியதுதான் வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இந்த உயரத்துல வந்து பார்க்கும்போது அட்சரேகை வந்து பாத்தீங்கன்னா இந்த இது ஃபர்ஸ்ட் அட்சரேகை வந்து பண்ண முடிஞ்சது. ரெண்டாவது வந்து உயரம் பாத்தீங்கன்னா இப்போ கடல் மட்ட உயரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான வெப்பநிலை இருக்கும். அதுக்கு மேல நம்ம வந்து உயர போக போக வந்து அது வெப்பநிலை வந்து குறையும். ஸோ அப்போ பாருங்க கடல் மட்டம் சொல்ல போறக்கூடிய சென்னையில வந்து எப்பவுமே வந்து நம்ம டிகிரி வெப்பநிலை அப்படின்னு ஒரு 35 டிகிரி வெப்பநிலை வந்து சொல்றோம். இல்ல 6.9 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்கக்கூடியது சென்னை. ஸோ அந்த இடத்துல வந்து வெப்பநிலை அதிகமா வந்து இருக்கு. அதே வந்து 2400 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய கொடைக்கானல்ல வந்து எப்படி இருக்கு அப்படின்னு வெப்பநிலை ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. காரணம் வந்து உயரம். அதுக்கடுத்து பாருங்க கடலில் இருந்து தொலைவு. ஸோ கடல்ல இருந்து எந்த அளவுக்கு வந்து தொலைவு, நம்ம நிலம் வந்து கடல்ல இருந்து எந்த அளவுக்கு தொலைவா இருக்கு கிட்ட இருக்கா அப்படின்னு வந்து பாக்குறது. ஸோ எதனால இந்த கடல்ல இருந்து தொலைவுன்னு சொல்றோம் அப்படின்னு பாருங்க, பகல் டைம்ல வந்து ஒரு மாதிரியான வெப்பமும் இரவு டைம்ல வந்து ஒரு மாதிரியான வெப்பமும் வந்து இருக்கும். உதாரணமா பாருங்க, நம்ம சென்னை வந்து கடலுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னு பகல் டைம்ல அதிகமான வெப்பநிலை வந்து அதிகமாகுது. அதாவது 110 டிகிரி அந்த மாதிரி வந்து போகும். இல்ல வந்து ரொம்ப கம்மியாக வந்து போறது எப்படின்னா நைட் டைம்ல. அப்போ கடல்ல இருந்து இருக்கக்கூடிய தொலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடலுக்கு பக்கத்துல இருக்கிற ஏரியா வந்து வெப்பநிலை அதிகமா வந்து இருக்கும் பகல் டைம்ல. நைட் டைம்ல வந்து என்ன அப்படின்னு அதே வெப்பநிலை வந்து ரொம்ப ரொம்ப குறைவா வந்து போயிட்டு இருக்கும். அப்படின்னு பார்க்கும்போது கடல்ல ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மழைப்பொழிவும் வந்து பார்க்கலாம். கடல்ல இருந்து வரக்கூடிய மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், கடற்கரை ஓரத்துல வந்து மழைப்பொழிவு அதிகமா இருக்கும். உதாரணமா கொல்கத்தா சொல்லலாம். கொல்கத்தா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரத்திலே வந்து பண்ணக்கூடிய பகுதி, அதனால அந்த இடத்துல வந்து மழைப்பொழிவு அதிகமா இருக்கு. அதே நம்ம வந்து பார்க்கும்போது வந்து உள்பக்கம் நம்ம போறோம், ராஜஸ்தான்ல வந்து போறோம் அப்படின்னா அது கடல்ல இருந்து ரொம்ப தொலைவில் வந்து இருக்கு. அந்த இடத்துல மழைப்பொழிவு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம கொச்சியில வந்து எப்படி இருக்கு அப்படின்னு மழை கொங்கண கடற்கரையில் இருக்கக்கூடிய கொச்சி, அந்த இடத்துல வந்து மழைப்பொழிவு வந்து அதிகமா இருக்கும். அதே நேரத்துல வந்து நம்ம உள்ள போகிறோம், உள்ள கொஞ்சம் கொஞ்சமா வந்து நகர்ந்து போய்கிட்டே இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல மழைப்பொழிவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் காற்றும் வந்து ஒரு முக்கியமான
ஃபேக்டரா வந்து இருக்கு என்னன்னா வெப்பநிலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிர்ணயம் பண்றதுக்கு. இப்போ எப்படி நம்ம காற்று வந்து முக்கியமான ஃபேக்டர்னு சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த இடத்துல குறைந்த காற்றழுத்தம் வந்து இருக்கும் அந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காற்றானது விரிவடைஞ்சு வந்து பாத்தீங்கன்னா வெப்பம் அதிகமாகிற இடத்துல காற்று வந்து விரிவடைஞ்சு மேல வந்து போயிடும். அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் வந்து காலியாகும். ஸோ அதனால காற்று வந்து முக்கியத்துவமா வந்து இருக்கு. இன்னொன்று காற்று வந்து பாத்தீங்கன்னா பகல் நேரத்துல கடல்ல இருந்து எங்க வரும், நிலத்துக்கு வந்து வரும். இரவு நேரத்துல வந்து நிலத்துல இருந்து எங்க கடலுக்கு வந்து போகும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகல் நேரத்துல நிலத்துல இருக்கக்கூடிய வெப்பநிலை அதிகமாகும். அதனால காத்து வந்து மேல போயிடும். மேல போயிட்டு பிறகு அந்த இடத்துல வந்து ஒரு ஏர் ஃபீலர்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ அந்த ஏர் ஃபீலர்ஸ் எங்க இருந்து வரும் அப்படின்னு கடல்ல இருந்து வந்து வரும். நிலத்துல வந்து குறைந்த காற்றழுத்தம், அதே வந்து நமக்கு அந்த இந்த கடல்ல போடணும் வந்து அதிக காற்றழுத்தம் வந்து இருக்கும். ஸோ அதனால வந்து நமக்கு ஏர் ஃபீலர்ஸ் வந்து அதிகமாக ஆகுது. நெக்ஸ்ட் நில அமைப்பு. ஸோ இந்த நில அமைப்பு வந்து பொறுத்த வரைக்கும் பாருங்க, எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேடான இடத்துல ஒரு மாதிரியான வெப்பநிலை வந்து இருக்கும், தாழ்ந்த பகுதியில் வந்து ஒரு மாதிரியான வெப்பநிலை இருக்கும். வேலிஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா பள்ளத்தாக்குல வந்து ஒரு மாதிரியான வெப்பநிலை வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த வெப்பநிலை வந்து நில அமைப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறுது. இன்னொரு விஷயம் வந்து பாருங்க, இந்த நில அமைப்பு வந்து பாருங்க, நம்ம இந்தியாவோட நில அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம எங்க இருக்கு, நம்ம வட அச்சத்துல வந்து இருக்கு. எங்க வட அட்சரேகையில வந்து இருக்கக்கூடியது. அந்த வட அச்சத்துல வந்து இருக்கக்கூடிய அந்த நம்ம இந்தியானது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகமா வெப்பநிலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈக்குவடார் ரீஜனுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால தென்னிந்தியா வந்து ஒரு மாதிரியான வெப்பநிலையும், வட இந்தியா வந்து ஒரு மாதிரியான வெப்பநிலையும் வந்து உருவாகுது. ஆனாலும் வட இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா குளிர் காற்று வந்து அதிகமா அடிச்சு நம்ம இந்தியா வந்து ஃப்ரீஸ் ஆகாத தடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இமயமலை. நெக்ஸ்ட் மண் வகை. இந்த மண் வகையும் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டெம்பரேச்சரை வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலைஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சரி, இந்த மண் வகை எப்படி அப்படின்னு மண் வகையில ஈரப்பதம் இருக்கா இல்லையா, மண் வகையில ஈரப்பதமானது வந்து பாத்தீங்கன்னா இருக்கா இல்லையா, அந்த மண் வகை வந்து எப்படி வண்டல் மண்ணா இருக்கா, இல்ல கரிசல் மண்ணா இருக்கா, இல்ல செம்மண்ணா இருக்கா, அப்படி இல்லைன்னா வந்து சரளை மண்ணா இருக்கா, பாலை மண்ணா இருக்கா, எந்த மாதிரியான மணலா இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து எது நமக்கு இந்த வெப்பநிலை வந்து வெப்பநிலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். உதாரணமா பாருங்க, மணல்ல வந்து வெப்பநிலை அதிகமா இருக்கும். அதே நேரத்தில் வந்து களிமண்ல வந்து அவ்வளவு சீக்கிரமா வந்து வெப்பநிலை வெப்பப்படுத்தவே முடியாது களிமண்ல. நெக்ஸ்ட் வந்து வண்டல் மண்லாம் கூட வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து வெப்பப்படுத்த முடியாது. ஸோ அதனால மண் வகையில ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் சரிவுகள். ஸோ இந்த சரிவுகள் வந்து எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த படுகோணம், சூரியன் வந்து மேல இருந்து வரக்கூடிய அந்த சூரிய கதிர்கள் வந்து என்ன ஆகும், நம்ம மேல வந்து விழுந்து மறுபடியும் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். நம்ம பூமியில வந்து விழுந்து என்ன ஆகும் அப்படின்னா ரெஃப்ளெக்ட் ஆகும். அதனாலதான் நம்ம பூமி வந்து சூடா வந்து உணர்றோம். இப்போ பூமி வந்து அப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு மேல வந்து நிறைய ஸ்பேஸ் வந்து நம்ம வந்து சொன்னோம், ஒரு 5 டைப் ஆஃப் அடுக்குகள் வந்து இருக்கு, 5 விதமான அடுக்குகள் இருக்கு. அந்த அடுக்குகள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, சூரியனானது உள்ள வந்து வருது. உள்ள வரும்போது வந்து இந்த இடத்துல நிறைய ஃபில்டர்ஸ் வந்து இருக்கு. அந்த ஃபில்டர்ஸ்லாம் வந்து நிறைய ஃபில்டர் பண்ணி என்ன ஆகுது, நமக்கு கீழே வந்து இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல பட்டுட்டு என்ன ஆகுதுன்னா, ரிட்டர்ன் வந்து போகும்போது தான் அந்த நம்ம ட்ரோபோஸ்பியர்னு சொல்றோம் பாருங்க, அந்த ட்ரோபோஸ்பியர் போக போக தான் வந்து என்ன ஆகுது, நமக்கு வெப்பநிலை குறையுது. காரணம் என்ன, பூமியில இருக்கும்போது வந்து வெப்பநிலை அதிகமாகிறதுக்கு காரணம் பூமி உள்ள வாங்கி மறுபடியும் வந்து வெளியே அனுப்புது. அதனாலதான் என்ன ஆகுது, அந்த இடத்துல வந்து நமக்கு வெப்பநிலை வந்து அதிகமா தெரியுது. பூமியில இருக்கும்போது மேல போக போக அந்த வெப்பநிலை வந்து குறையுது. அதே விஷயம் வந்து பாருங்க, இந்த சரிவுகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, நம்ம இந்த சூரியனுடைய வெப்பநிலை வந்து ரொம்ப கம்மியா வந்து இருக்கும். எப்படின்னா சரிவா இருக்கக்கூடிய நிலங்கள்ல எப்படி இருக்கும், அந்த டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். நெக்ஸ்ட் சூரியனுடைய படுகோணம், சூரிய கதிரோடைய படுகோணம். இந்த சூரிய கதிரோடைய படுகோணம் வந்து எப்படி இருந்தது, அது இது ஈக்குவடார் ரீஜன்ல இருக்கா, இல்ல வந்து ஈக்குவடார் ரீஜன்ல இருக்கா, இல்ல வந்து கேன்சர் இருக்கா, இல்ல கேப்ரிகான்ல இருக்கா, இல்ல வந்து இங்க நம்ம துருவ பகுதிகளில் வந்து இருக்கா அப்படின்றத தெரிஞ்ச ஏற்ற மாதிரி என்ன ஆகுது, டெம்பரேச்சர் அதிகமாகிறதோ இல்ல குறையிறதோ வந்து இருக்கு. நெக்ஸ்ட் மழை பரவல். ஸோ இந்த மழையும் வந்து நம்ம வெப்பநிலை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு இல்லை வந்து வர்றதுக்கும் ரொம்ப முக்கியமான வந்து இருக்கு. பாருங்க, மழை பரவல் வெப்பநிலை அதிகமாகும் போது தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு மழை வருது. நம்மள ஊர்ல வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த இன்னைக்கு என்ன தெரியல நிறைய வந்து வெயில் அடிக்குது, வேக்காடா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வேக்காடு அதிகமாகும் போது என்ன அர்த்தம் அப்படின்னு தண்ணி எல்லாம் வந்து என்ன ஆகுது, அந்த எவாபரேட் ஆகி மேல வந்து பாத்தீங்கன்னா
மேகமா வந்து போனா மாறுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த டைம்ல வந்து போனா என்ன ஆகும், திடீர்னு வந்து போனா வெப்பம் அதிகமாகிறதுனால குறைந்த காற்றழுத்தம் வந்து போனா வரும். அதிக காற்று வந்து போனா வீசும்போது வந்து போனா நமக்கு அந்த எவாபரேஷன் ஆன அந்த நீராவி வந்து போனா நமக்கு மழையா வந்து போனா கிடைக்கும். அப்போ மழை பரவல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் இருப்பிடம். ஸோ நாம இருக்கக்கூடிய இடமும் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம வானிலை மற்றும் காலநிலை வந்து நிர்மாணித்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கிறது வந்து இருக்கு. இதுல வெப்பநிலை வந்து நம்ம இருப்பிடம் வந்து சொல்ற பாருங்க. இருப்பிடம் பொறுத்த வரைக்கும் நாம சுத்தி இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கு, அது நம்ம வந்து அதிகமா வந்து மழை பெய்யுற மாதிரி வந்து இருக்கா, இல்ல வந்து அதிகமான சூரிய வெளிச்சம் வந்து உள்ள வர மாதிரி வந்து இருக்கா அப்படின்னு வந்து சொல்றது. இன்னொன்னு நாம யூஸ் பண்ற பொருள், நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம பயன்படுத்துறோம் பாருங்க, அந்த பொருள் இருந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீட் வந்து எமிட் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த ஹீட் வந்து வெளியே வரும்போது என்ன ஆகுது, அந்த இடமே வந்து வெப்பநிலையா வந்து மாறுது. அப்போ முக்கிய ஃபேக்டர் வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப்பநிலை, டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காற்றழுத்தம். நெக்ஸ்ட் காற்றழுத்தம் வந்து சொல்லப்படக்கூடியது சோ இந்த காற்றழுத்தம் பொறுத்த வரைக்கும் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமியில எப்படிலாம் நம்ம வந்து காற்று வந்து வீசுது, பூமியில காற்று வந்து எப்படிலாம் நமக்கு வந்து வீசுது. நமக்கு இதுல இந்த டாபிக்ல வந்து பருவ காற்றுன்னு வந்து ஒரு சின்ன டாபிக் வந்து இருக்கு. இப்போ இதுல வந்து நமக்கு காற்று வந்து எப்படிலாம் வீசுது. முதல்ல வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்டர் பார்ட் ஈக்குவடார். இதுல வந்து என்ன சொல்றான் அப்படின்னா லோ பிரஷர் வந்து சொல்றான், ஹை பிரஷர் எல்பின்னு வந்து சொல்றோம், ஹை பிரஷர் வந்து லோ பிரஷர்னா வந்து பாத்தீங்கன்னா குறைந்த காற்றழுத்தம், ஹை பிரஷர்னா வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்த காற்றழுத்தம் சொல்றது. இப்போ குறைந்த காற்றழுத்தம், அதிக காற்றழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. முதல்ல இந்த ஈக்குவடார்ல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அயன மண்டலம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குறைந்த காற்றழுத்தம் வந்து உருவாகுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் வந்து டைரக்டா அந்த இடத்துல வந்து விழுறதுனால நிலம் வந்து வெப்பம் அடைஞ்சு என்ன ஆகுது, காற்று வெப்பம் அடைந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து உயரத்துல போகிட்டே வந்து இருக்கு. சோ அப்படி போகும்போது வந்து என்ன ஆகுது அந்த இடத்துல அப்படின்னு பாருங்க. இது என்னதுன்னா குறைந்த காற்றழுத்தம் இருக்கக்கூடிய இடம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது இந்த இடம் உயர்ந்த துணை அயன மண்டலம், சப்டிராபிக்கல். இது வந்து டிராபிக்கல், இது வந்து சப் டிராபிக்கல், உயர்ந்த துணை அயன மண்டலம். 5 பிரிவா பிரிக்கிறாங்க. இதுவும் அதேதான், சப்டிராபிக்கல் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. ஃபர்ஸ்ட் வந்து டிராபிக்கல் குறைந்த அழுத்தம், ரெண்டாவது வந்து உயர்ந்த அழுத்தம். அதுக்கடுத்து இந்த இடம் துருவ பகுதிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிக காற்றழுத்தம், அதிக காற்றழுத்தம் துருவ பகுதி. இந்த இடத்துல வந்து அதிக காற்றழுத்த பகுதி, அதிக காற்றழுத்த பகுதி. சோ அதுக்கடுத்து இந்த கேப் இருக்கு பாருங்க, இது துணை துருவ குறைந்த காற்றழுத்த பகுதி. இது துணை துருவம், உபதுருவம் சொல்றது, துணை துருவம் சொல்றது. சோ இந்த மாதிரி வந்து காற்றழுத்த பகுதிகள் வந்து இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ், அதாவது வந்து எத்தனை இருக்கு அப்படின்னு 5 பிரிவுலாம் நம்ம பூமியை வந்து பிரிச்சிருக்காங்க. இந்த 5 பிரிவுல ஃபர்ஸ்ட் வந்து சொல்ற பாருங்க இந்த ஈக்குவடார்னு சொல்லிட்டு, இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டால்ட்ரம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். என்ன பேரு? டால்ட்ரம்ஸ்.
இந்த டிராபிக்கல் ஜோன் வந்து சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து டால்ட்ரம்ஸ் சொல்றோமா, அந்த டால்ட்ரம்ஸ் வந்து என்னதான் முக்கியமான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்னினோ எஃபெக்ட், லானினோ எஃபெக்ட் சொல்லப்படுறது. எல்னினோனா என்ன, லானினோனா என்னன்னா நம்ம பருவக்காற்று பார்க்கும்போது வந்து பார்க்கலாம். இப்போ டால்ட்ரம்ஸ் வந்து சொல்றோம், டிராபிக்கல் குறைந்த காற்று அழுத்தம் வந்து ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சப்டிராபிக்கல். இந்த சப்டிராபிக்கல் வந்து இந்த இடத்துல டால்ட்ரம்ஸ்னா வந்து சூரியன் அதிகமா வந்து வெப்பம் அடையுது, சூரியன் மூலமா வந்து அதிகமா வெப்பம் அடையுது. தண்ணி வந்து என்ன ஆகுது அப்படின்னு ஒரு பகுதியில இருந்து இன்னொரு பகுதி வந்து வேகமா, காத்து வந்து ஒரு பகுதி இன்னொரு பகுதி வந்து வேகமா நகரத்துக்கு ஆரம்பிக்குதுன்னு சொல்றோம். எந்த இடம் அப்படின்னு ஈக்குவடார் ரீஜன்ல டிராபிக்கல் ஜோன் வந்து சொல்லப்படுது. இப்போ சப்டிராபிக்கல் ஜோன் வந்து சொல்றோம் பாருங்க. இந்த சப்டிராபிக்கல் ஜோன்ல வேற என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சப்டிராபிக்கல் ஜோன் பொறுத்த வரைக்கும் இது ஹார்ஸ் லாட்டிடியூட் வந்து சொல்லுவாங்க. துணை அயன மண்டலம், துணை அயன மண்டலம். வேற என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ஸ் லாட்டிடியூட். ஏன் இது ஹார்ஸ் லாட்டிடியூட் வந்து சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த துணை அயன மண்டலத்துல வடக்குல இருந்து வரக்கூடிய காத்தோ இல்ல தெற்குல இருந்து வரக்கூடிய காத்தோ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லோ பிரஷர் நோக்கி வருமா. அந்த லோ பிரஷர் நோக்கி வரக்கூடிய காத்தானது வந்து என்ன பண்ணும், நம்ம அந்த இடத்த வந்து அந்த ஓஷன் இருக்கக்கூடிய பகுதியில மிகப்பெரிய அளவுல வந்து அலைகளை ஏற்படுத்தி விட்டுரும். ஸோ அந்த மிகப்பெரிய அலைகளை ஏற்படுத்தும் போது தன்னைத்தானே பாதுகாக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குதிரைகளை வந்து தண்ணியில தள்ளி விட்டுருவாங்க. அப்போ தண்ணியில தள்ளி விட்டா அந்த எடை வந்து குறையுது. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, ஈஸியா வந்து குறைச்சிருவாங்க. அப்போ இந்த ஹார்ஸ் லாட்டிடியூட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமான சூறாவளிகள் புயல்கள் வந்து உருவாகக்கூடிய ஒரு பகுதிகளா வந்து இருக்கு. முக்கிய காரணமா வந்து இருக்கு அதுதான். நெக்ஸ்ட் துணை துருவம், அதிக காற்று அழுத்தம், துணை துருவம் துருவ பகுதின்னு சொல்றோம். ஸோ இந்த இடத்துல அதிகமான காற்று அழுத்தம் இருக்கு, அங்கிருந்து ஆகுதுன்னு அந்த துணை துருவ பகுதிக்கு வந்து வந்துருது. அப்போ எங்க நம்ம ஈக்குவடார் ரீஜன் இருந்து டிராபிக்கல் ஜோன்ல இருந்து என்ன பண்ணுது, மேல இருந்து காத்து கொஞ்சம் கொஞ்சமா வடக்குல இருந்து தெற்கு நோக்கி வந்து வந்துகிட்டே இருக்கு. இப்போ இதை தான் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரேட் விண்ட்ஸ் சொல்றோம், அதாவது வியாபார காற்றுகள் வந்து சொல்றோம். அதாவது காற்று வந்து 3 பிரிவா பிரிப்பான், சரிங்களா. இப்போ அந்த காற்று அழுத்தம் வந்து சர்ஃபேஸ்ல வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்கும், வாட்டர் சர்ஃபேஸ்ல 1013 1038 மில்லி பார், 1038 மில்லி பார் அந்த அளவுக்கு வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ்ல வந்து இருக்கணும். ஸோ இதுல அதிகமா வந்து காற்று அழுத்தம் உருவானது எப்போது, எந்த இடத்துல அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதிகமான காற்று அழுத்தம் எந்த இடத்துல வந்து உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரஷ்யா வந்து உருவாச்சு. எந்த எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1300 சம்திங் வந்து உருவாச்சு மில்லி பார். குறைந்த காற்றழுத்தம் வந்து உருவானது குறைந்த காற்றழுத்தம் வந்து உருவானது வந்து எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைஃபூன்ல 870 மில்லி பார் என்ற அளவில் வந்து உருவாச்சு. 870 மில்லி பார் என்ற இடத்துல வந்து உருவாச்சு. ஒரு தீவுல ஒரு ஹுவாய் அப்படின்ற ஒரு டைஃபூன்னால வந்து ஒரு புயல் வந்து புயலோட கண் வந்து உருவானதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அதிக அழுத்தம் ஒன்று, குறைந்த அழுத்தம் ஒன்று. அதே மாதிரி அதிக வெப்பநிலை வந்து அதிகமா வந்து எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 56.7 டிகிரி செல்சியஸ் வந்து உருவாச்சு ஒரு இடத்துல. அதே மாதிரி வந்து குறைந்த வெப்பநிலை வந்து -86.2 டிகிரி செல்சியஸ் வந்து உருவாச்சு ஒரு இடத்துல. ஸோ இது வந்து 86.2 வந்து என்ன அப்படின்னு பார்த்தா கலிபோர்னியா அப்படின்றது அண்டார்டிகால வந்து உருவானது. இது வந்து எங்க 56.7ன்றது வந்து கலிபோர்னியா அப்படின்ற இடத்துல வந்து உருவாச்சு. அதிக வெப்பநிலை, இது அதிக வெப்பநிலை, இது வந்து பாத்தீங்கன்னா குறைந்த வெப்பநிலை, இது அதிக காற்றழுத்தம், இது குறைந்த காற்றழுத்தம்.
ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா காற்றழுத்தம் நம்ம வானிலை வந்து பார்த்தீங்கன்னா நிர்மாணிக்கத்துல மிக மிக முக்கியமா வந்து பார்த்தா இருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தா நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்தா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காற்று. பாருங்க, காற்று காற்று வந்து பார்த்தா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பிரிவா வந்து பார்த்தா பிரிக்கிறான் காற்றானது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நிலை காற்று, இரண்டாம் நிலை, இது மூன்றாம் நிலை. ஸோ இதுல முதல் நிலை காற்று, இரண்டாம் நிலை காற்று, மூன்றாம் நிலை காற்று வந்து பார்த்தா சொல்றோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம், கோள் காற்று, குளிர்காற்று. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முதல் நிலையை வரக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மான்சூன் வந்து சொல்லப்படக்கூடிய பருவ காற்று. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று. பாருங்க, மான்சூன் காற்று வந்து சொல்லப்படக்கூடியது. அப்புறம் சூறாவளி காற்றுகள் அப்படின்னு வந்து சொல்லப்படக்கூடியது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தலக்காற்றுகள் அப்படின்னு வந்து சொல்லப்படுறது. இதெல்லாம் மூன்றாம் நிலை வந்து சொல்லப்படக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா தல காற்றுகள். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த வியாபார காற்றுகள்ன்றது வந்து பார்த்தா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டலைஸ் விண்ட். வெஸ்டலைஸ் விண்ட் வந்து பார்த்தா சொல்றது வெஸ்டலைஸ், அதாவது வடக்கத்திய காற்றுகள் வந்து பார்த்தா சொல்லுவாங்க. என்னது வடக்கத்திய காற்றுகள், மேற்கத்திய காற்றுகள், ஜெட் காற்றுகள். ஸோ இது எல்லாமே வந்து முதல் நிலையிலிருந்து வரக்கூடியது. வியாபார காற்றுகள், வியாபார காற்றுகள் வந்து எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன பாருங்க ஹார்ஸ் லாட்டிடியூட்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வீசக்கூடிய ஒரு காற்றுக்கு பேர் வந்து என்னன்னா வியாபார காற்றுகள். ஸோ இதுல நம்ம வந்து பார்க்க வேண்டியது வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காற்றுல காற்று வீசக்கூடிய பகுதி, காற்று வீசக்கூடிய பகுதி வந்து எது. ஸோ அந்த காற்று வந்து எப்படிலாம் நமக்கு வந்து வீசுது, பருவ காற்று வந்து சொல்லுவாங்க. அந்த காற்றுன்றது வந்து என்ன, ஒரு இடத்துல வந்து எந்த அளவுக்கு இந்த வாயுக்கள் வந்து அதிகமா நிலப்பகுதியில் வந்து வீசுதா, இல்ல நீர் பகுதியில் வந்து வீசுதா, தரைக்காற்றா வந்து வீசுதா, இல்ல மேல வந்து வீசுதா, அது எல்லாத்தையுமே வந்து சொல்லக்கூடியது வந்து காற்றுகள் அப்படின்னு சொல்றது. இந்த காற்று வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டரா வந்து இருக்குன்னு வந்து சொல்லியிருக்கோம். காற்றானது ஒரு முக்கியமான ஃபேக்டரா வந்து இருக்கு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் எது, நம்ம வானிலை மற்றும் காலநிலை வந்து நிர்வகிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் எது அப்படின்னு பார்த்தா காற்று. ஸோ அப்போ பாருங்க, அச்சம் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து அச்சம் பார்த்தோம். ரெண்டாவது பார்த்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயரம் பார்த்தோம். மூணாவது வந்து கடலிலிருந்து தொலைவு. நெக்ஸ்ட் இந்த காற்று அழுத்தம் வந்து பார்த்தோம். காற்று அழுத்தம்ன்றது வந்து என்னது, மிகப்பெரிய அளவில் வந்து இருக்குது. அதுக்கடுத்து இப்போ மழை. ஸோ இந்த மழை வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஒரு மாதிரியான மழை வந்து வரக்கூடிய இடம். நம்ம எந்தெந்த இடத்துல வந்து மழை அதிகமாக பொழியும், அதாவது காடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து மழை பொழிவு அதிகமாக வந்து இருக்கணும் வந்து எல்லாருமே வந்து தெரியும். ஸோ அதில் 200 சென்டிமீட்டருக்கு மேலே வந்து பொழியக்கூடிய மழை பொழியக்கூடிய இடம் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதங்கள் வந்து தொடர்ந்து மழை பெய்யும் பகுதிகள்லாம் வந்து இருக்கு. இப்போ நம்ம பார்த்தோம், நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தோம் மழை பெறும் பகுதிகளில் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேற்கு இமயமலைகள் வந்து அதிகமாக மழை பெறும் பகுதிகளாக வந்து இருக்கு. அதே மாதிரி அசாம் பகுதியில் வந்து மழை பெறும் பகுதிகளாக வந்து இருக்கு. இமயமலை ஒட்டிய பகுதிகள்லாம் மழை பெறும் பகுதிகள் அதிகமாக வந்து இருந்துகிட்டே இருக்கு. அப்போ மழை பரவல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ரெயின்ஃபால் வந்து சொல்ற பாருங்க இது. நெக்ஸ்ட் வந்து இந்த மழை பரவலுக்கு அடுத்து வந்து நம்ம பார்க்க வேண்டியது ஈரப்பதம். ஸோ இந்த ஈரப்பதம் வந்து எந்த இடத்துல அதிகமாக இருக்கும், நம்ம கழிமுக பகுதிகளில் வந்து ஈரப்பதம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதே நேரத்தில் தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய இடத்துல வந்து ஈரப்பதம் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ கழிமுக பகுதின்னு சொல்றோம். உலகத்துல மிகப்பெரிய ஒரு கழிமுக பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூக்ளி, அதாவது டெல்டா. எந்த டெல்டா வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தா ஹூக்ளின்ற டெல்டா தான் வந்து மிகப்பெரிய அளவில் கழிமுகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஈரப்பதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ இதுல பொறுத்த வரைக்கும் நம்ம வானிலை காலநிலையில நம்ம இந்தியாவுடைய வானிலை வந்து எப்படி இருக்கு, காலநிலை வந்து எப்படி இருக்கு அப்படின்றது பாருங்க. ஃபர்ஸ்ட் அமைவிடம்.
இப்போ இந்தியாவுடைய வானிலைன்னு வந்து போனா சொல்றது இல்ல காலநிலைன்னு வந்து போனா சொல்றது எப்படி இருக்கு, எதெல்லாம் வந்து போனா முக்கியமான காரணிகளா வந்து போனா இருக்கு. முதல் எடுத்த உடனே அமைவிடம். ஸோ இந்தியா வந்து போனா எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து போனா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதோடைய காலநிலை வானிலை வந்து போனா அமைஞ்சிருக்கும். அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து போனா நமக்கு இருக்க வேண்டியது வந்து போனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 டிகிரி 4 வடக்கு முதல் 37 டிகிரி 6 வடக்கு வரை. ஸோ அருணாச்சல் பிரதேசம் அதுல இருந்து போனா நம்ம குஜராத் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அளவு தான் வந்து போனா 8 டிகிரி 4 நிமிஷம் வடக்கு. அதே மாதிரி 37 டிகிரி 6 நொடி வடக்கு வந்து போனா இருக்கக்கூடிய இடம் வந்து போனா அமைவிடம் சொல்றது. இந்த அமைவிடத்துல வந்து போனா இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அமைவிடம் இது ஃபர்ஸ்ட், அமைவிடம் வந்து போனா இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து போனா வட அட்சத்துல வந்து போனா இருக்கக்கூடியது, அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்தர்ன் ஹெமிஸ்பியர்னு வந்து போனா சொல்றோம் பாருங்க. அந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல வந்து போனா இருக்கு இது நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல வந்து போனா இருந்துகிட்டு இருக்கு. இத நம்ம இந்தியா வந்து போனா அமைவிடம் இருக்கும்போது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வேரியேஷன்ஸ் வந்து போனா இருக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா சவுத் இந்தியா ஒரு மாதிரி பாருங்க. இப்படி இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்படி பிரியுதுன்னா இது வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்குவடார்லயும் இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேன்சர்ல வந்து போனா இருக்கு. இந்த ஈக்குவடார்ல இருக்கிறதும் கேன்சர்ல இருக்கிறதும் பாருங்க இது டிராபிக்கல்ல வந்து போனா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சப் டிராபிக்கல் வந்து போனா இருக்கு. சப் டிராபிக்கல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெப்பமண்டலம் சொல்லுவாங்க. சப் டிராபிக்கல்லாம் வந்து பாத்தீங்கன்னா துணை வெப்பமண்டலம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய இடம். ஸோ இப்போ வெப்பமண்டலத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் வெப்பநிலை வந்து பாத்தீங்கன்னா நிலவும். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா வடக்கு பக்கம் நம்ம போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெப்பநிலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா வரும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இதுல அமைவிடத்துல. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அமைவிடம் வந்து பாருங்க நீரால் சூழப்பட்டது. இந்தியா வந்து அப்படின்னு பாருங்க சுத்தி வந்து நீரால் சூழப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஈக்குவடார் ரீஜியன்ல நம்ம ஈக்குவடார் ரீஜன் வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி அதிகமாகும் போது என்ன ஆகுது, சூடு அதிகமாகும் போது நமக்கு புயல் வந்து அதிகமாக வந்து உருவாகுது. அதனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட அமைவிடம் ரொம்ப ரொம்ப முக்கியமா வந்து இருக்கு மற்ற எந்த நாட்டை விட கம்பேர் பண்ணாலும். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அமைவிடம் சொல்றோம், இது வந்து அச்சம் வந்து சொல்றது. நெக்ஸ்ட் உயரம். என்னென்ன உயரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னைய எதோட கம்பேர் பண்ணலாம், நம்ம உதகையோட வந்து கம்பேர் பண்ணலாம். சென்னை வந்து ரொம்ப கிட்ட வந்து இருக்கு, உதகை வந்து ரொம்ப ஹைட்ல வந்து இருக்கு. அதனால என்ன ஆகுது, இந்த சென்னை உதகை வந்து என்ன ஆகுது, நமக்கு உயரத்தை பேஸ் பண்ணி வந்து நமக்கு என்னது வானிலை மாற்றம் வந்து ஏற்படுது. உதாரணமா வந்து சென்னை வந்து 6.8 கிலோமீட்டர் வந்து இருக்கு. இது வந்து 2400 கிலோமீட்டர்ல வந்து இருக்கு. அப்புறம் 6.8 கிலோமீட்டர்ல இருக்கிறது வந்து எப்படி இருக்கும், வெப்பநிலை அதிகமா இருக்கும். 2400 கிலோமீட்டர்ல இருக்கிறது வந்து வெப்பநிலை ரொம்ப ரொம்ப வந்து குறைவா இருக்கும். மூணாவது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடலில் இருந்து தொலைவு. கடலில் இருந்து தொலைவு. சோ இந்த கடலில் இருந்து தொலைவு வந்து சொல்றோம் பாருங்க. அந்த கடலில் இருந்து தொலைவு பாத்தீங்கன்னா மழை பெறும் பகுதி. இப்போ கடற்கரை ஓர பகுதிகள்லாம் வந்து எப்பவுமே ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகுது அப்படின்னா என்ன ஆகும், மழை வந்து அதிகமா பெய்யும். இப்போ வெதர் ரிப்போர்ட் வந்து படிக்கிறாங்க. வெதர் ரிப்போர்ட்ல ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டியதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கடற்கரையோர மாவட்டங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன, ஒரு புயல் வந்து உருவாயிடுச்சு அப்படின்னா அந்த புயல் கரையை கடக்கும் போது என்ன ஆகும், அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவுல சேதம் வந்து உருவாகும், காத்து அடிக்கும். அதுக்கப்புறம் மழை மிகப்பெரிய அளவுல வந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படின்னும் போது அந்த இடத்துல கடல்ல இருந்து தொலைவு ரொம்ப முக்கியமானது. உதாரணமா பாருங்க, நம்ம கொல்கத்தாகும் அதே நேரத்தில் வந்து வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தானுக்கும். கொல்கத்தால எப்பவுமே வந்து மழை வந்துகிட்டே இருக்கும். ராஜஸ்தான் வந்து மழை மலை பிரதேசமா வந்து மாறி போச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொங்கண கடற்கரையில இருக்கக்கூடிய கொங்கண
கடற்கரை அந்த இடத்துக்கும், அதாவது மங்களூர் உங்க கடற்கரையில் வந்து பாருங்க மங்களூர்னு இருக்கு பாருங்க, அந்த இடத்துக்கும் பெங்களூர்னு வந்து பாருங்க இருக்கு பாருங்க, அந்த இடத்துக்கும் மழை வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் வந்து நிறைய இருக்கு. முதல்ல கொல்கத்தாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவு மழை பொழிவு வந்து பாத்தீங்கன்னா வரும். ராஜஸ்தானுக்கு மழை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். அதே மாதிரி வெப்பநிலை வந்து பாத்தீங்கன்னா கொல்கத்தாவில் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், கொஞ்சம் கம்மியா இருக்கும். ராஜஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா வெப்பநிலை மிக மிக அதிகமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். மங்களூர்ல வந்து பாத்தீங்கன்னா மழை அளவு அதிகமா இருக்கும். பெங்களூர்ல வந்து பாத்தீங்கன்னா மழை அளவு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாத்துங்க, கொச்சி வந்து பாத்தீங்கன்னா வெப்பநிலை கம்மியா இருக்கக்கூடிய பகுதி, வெப்பநிலை அதிகமா இருக்கக்கூடிய பகுதி. டெல்லி வந்து பாத்தீங்கன்னா வெப்பநிலை குறைவா இருக்கக்கூடிய பகுதி. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சராசரி வெப்பநிலை வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 டிகிரி செல்சியஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 30 டிகிரி செல்சியஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் சராசரி வெப்பநிலை. இது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொச்சின் வந்து பாத்தீங்கன்னா கடற்கரை ஓரம் வந்து போனா இருக்கு. அதனால வந்து போனா அந்த இடத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப்பநிலை கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதே மாதிரி டெல்லி வந்து போனா கடலை விட்டு வந்து போனா ரொம்ப உள்ள வந்து போனா இருக்கு. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தா அந்த இடத்துல வெப்பநிலை வந்து போனா கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ இது வந்து போனா என்னன்னா அமைவிடத்துல வந்து போனா அச்சம் வந்து போனா ஃபர்ஸ்ட், ரெண்டாவது வந்து போனா உயரம், மூணாவது வந்து போனா கடல்ல இருந்து தொலைவுன்னு வந்து போனா பார்த்தோம். அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் அச்சம், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உயரம், மூணாவது வந்து பாத்தீங்கன்னா கடல்ல இருந்து தொலைவு வந்து போனா பார்த்திருக்கோம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா காற்று. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா காற்று முக்கிய, இந்திய காலநிலை வந்து பாத்தீங்கன்னா நிர்வகிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காற்று ரொம்ப ரொம்ப முக்கியமா வந்து போனா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வெயில் காலத்துல என்ன ஆகுது, மழை காலத்துல என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ காற்றுன்னு சொல்லும் போது பருவங்கள் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா பார்க்கணும். பருவங்கள், ஸோ அந்த பருவம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பருவ காலங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குளிர், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயில், அதாவது கோடை காலம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய வெயில் காலம் கோடை. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இலையுதிர், இலையுதிர்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா தென்மேற்கு பருவ மழை காலம், தென்மேற்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை. நாலாவது வடகிழக்கு பருவமழை. ஸோ இந்த குளிர்காலம் வந்து போல சொல்ற பாருங்க, அந்த குளிர்காலம் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி மற்றும் பிப்ரவரி, அதாவது வின்டர் சீசன். இந்த குளிர் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர்ல இருந்தே ஆரம்பிச்சிடும் சார். இது ஜனவரி பிப்ரவரியில மட்டும் வந்து பாத்தீங்கன்னா குளிர் அடிக்கிறது இல்லை, எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா குளிர் ஆரம்பிச்சிடும். டிசம்பர் நவம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா குளிர் ஆரம்பிச்சிடும் சொல்லுவாங்க. ஆனால் ஜனவரி பிப்ரவரி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு அந்த உரைப்பனி காலம் சொல்லுவாங்க பாருங்க. அந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரியில இருந்து வரக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்ல இருந்து இந்த ஜூன் வரைக்கும் வந்து இருக்கக்கூடிய பகுதி வந்து என்னன்னா கோடை காலம் வந்து சொல்லப்படக்கூடியது. நெக்ஸ்ட் தென்மேற்கு பருவமழைன்னு சொல்றோம் பாருங்க. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலைல இருந்து செப்டம்பர் வரைக்கும் வந்து வரக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் வரக்கூடியது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை காலம் சொல்றது. காற்று மூலமா வந்து உருவாகக்கூடியது. இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுவும் சரி. இந்த காற்றானது வந்து எப்படி நம்ம இந்தியாவுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு பாருங்க. எங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவடார் ரீஜன்ல இருந்து வந்து வரக்கூடிய தலைக்காற்று, ஈக்குவடார் ரீஜன்ல இருந்து வரக்கூடிய தலைக்காற்று ஆனது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைந்த காற்று அழுத்தமா வந்து வருது. அங்கிருந்து நம்ம இந்திய பெருங்கடல் வந்து சேரும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மிகப்பெரிய அளவுல உயர் காற்று, அதாவது குறைந்த காற்று அழுத்த மண்டலம் வந்து பாத்தீங்கன்னா மழையா வந்து மாறி நமக்கு வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவுல மழையை வந்து கொடுத்துட்டு போகுது. அது காற்று வந்து முக்கியத்துவமா வந்து இருக்கு. இந்த காற்றுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு பருவம் வந்து சொன்னோம். பருவ காலத்து வந்து குளிர்காலம், வெயில் காலம், தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை சொன்னோம். இந்த நெக்ஸ்ட் இந்த காற்றுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மழை பரவல். மழை பரவல் இல்ல, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மலைகளின் அமைப்பு.
மலைகளின் அமைப்பு. ஸோ நம்ம இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மலைகளுடைய அமைப்பு முக்கியத்துவமாக வந்து பார்த்தா இருக்குது. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சீனாக்காரன் மங்கோலியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா மேலே படையெடுத்து வராத மாதிரி வந்து பார்த்தா தடுத்தது, நம்ம இந்தியா மேலே படையெடுத்து வராத மாதிரி தடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இமயமலை பகுதிகள் தான். ஸோ அந்த மாதிரி இமயமலை பகுதிகள் வந்து பார்த்தா இருக்கிறது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆசியாவிலிருந்து, அதாவது மத்திய ஆசியாவிலிருந்து வந்து பார்த்தா வரக்கூடிய காற்று, மத்திய ஆசியாவிலிருந்து வரக்கூடிய குளிர் காற்றுன்னு சொல்றோம் பாருங்க. அந்த குளிர் காற்று நம்ம இந்தியா வந்து பார்த்தா அடையாத மாதிரி பாதுகாப்பாக ஒரு இயற்கை அரணா வந்து பார்த்தா இருக்கிறது வந்து பார்த்தா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இமயமலை தான் வந்து பார்த்தா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம இமயமலை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா வடகிழக்கு பருவமழை மற்றும் தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தா தடுத்து நமக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய அளவில் மழை வந்து கொடுக்குது. ஸோ அந்த மலைகளோட அமைப்புல பக்கத்தில் இருக்கக்கூடிய மவுண்ட் சீராம், மாசின்ராம்னு சொல்றோம் பாருங்க, 1141 சென்டிமீட்டர் வருடாந்திர மழை பொழிவுன்னு சொல்றாங்க. 1141 சென்டிமீட்டர் எவ்வளோ வருடாந்திர மழை பொழிவு அப்படின்னு சொல்லப்படுறது. நெக்ஸ்ட் இந்த மழைப்பொழிவு வந்து ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு பக்கம் வந்து மழை பொழிஞ்சாலும் இன்னொரு பக்கம் வந்து மலைவு பிரதேசமும் வந்து இருக்கு. அதுல என்னென்ன அப்படின்னு பார்த்தா கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதிகள் வந்து என்ன இருக்கு அப்படின்னா மலைவு பிரதேசமா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலைகள் நம்ம எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து உயர்ந்திருக்கு. அதே வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வந்து உயரம் கம்மி, விட்டு விட்டு வந்து இருக்கிறதுனால இந்த மழைப்பொழிவு வந்து நமக்கு கிடைக்கிறது இல்லை. மலைகளோட அமைப்பு வந்து காலநிலை வந்து நம்ம இந்தியாவோட காலநிலை வந்து உருவாக்குறதுல முக்கியத்துவமா வந்து இருக்கு. அதுக்கடுத்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலைகள் அமைப்பு வந்து வந்தது நில அமைப்பு. ஸோ இந்தியாவோட நில அமைப்பு வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா நிலமும் வந்து ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. மலைகள் வந்து இருக்கு, சமவெளிகள் வந்து இருக்கு, பீடபூமிகள் வந்து இருக்கு. அதே நேரத்தில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஆறுகள் நிறைய வந்து இருக்கு, காடுகள் வந்து இருக்கு. இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ல வந்து லேண்ட் ஃபார்ம் இருக்கிறதுனால நமக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து வெப்பநிலை மாற்றமோ இல்லை வந்து காற்று அழுத்தமோ எது இருந்தாலும் வந்து ஒரே மாதிரி சீரா வந்து இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அதுதான் வந்து நில அமைப்பு வந்து சொல்லப்படுறது. ஸோ இப்போ இந்த இந்தியாவுடைய காலநிலை வந்து நிர்வகிக்கும் ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிர்வாக நெக்ஸ்ட் இந்த பருவகால மழைன்னு வந்து சொன்ன பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து என்னன்னா குளிர்காலம் வந்து சொல்லப்படக்கூடியது. இந்த குளிர்காலம்னா வந்து என்ன அப்படின்னு பாருங்க, நம்ம பூமி வந்து ரொட்டேட் ஆகுது இல்ல, பூமி எப்பவுமே வந்து வடக்கு பக்கம் சாஞ்சு, அதாவது 23 டிகிரி வந்து சாஞ்சு இன்க்ளினேஷன்ல வந்து இருக்கிறதுனால எந்த சைடு வந்து அதிகமான நார்த்தன் சைடா இல்லாது வடக்கு பக்கமா தெற்கு பக்கம் பார்த்த மாதிரி இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பருவ காலங்கள் வந்து உருவாகுது. இந்த பருவ காலம் உருவாகிறதுக்கு வந்து முக்கிய காரணமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம பூமியானது வந்து பாத்தீங்கன்னா 23 டிகிரி வந்து சாய்ந்து இருக்கிறது தான் காரணம். ஸோ அப்போ அந்த பருவகாலம் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே குளிர்காலம் சொல்றேன் பாருங்க. இதுல முதல் எடுத்த உடனே வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய கதிர்கள் எங்க விழுது, சூரிய கதிர்கள் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த மகர ரேகை மேல வந்து செங்குத்தா விழுதுன்னு சொல்றாங்க. சூரிய கதிர்கள் மகர ரேகை மேல என்னது செங்குத்தா வந்து விழுது. அதனாலே வந்து என்ன ஆகுது, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது குறைந்த காற்றழுத்தம் வந்து உருவாகுது. ஸோ அந்த குறைந்த காற்றழுத்தம் இங்க வந்து உருவாயிடுச்சு. அப்ப என்ன பண்ணும், அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த கடக ரேகையிலிருந்து, கடக ரேகைனா வந்து என்ன சொல்லுவோம், வட பெரும் சமவெளிகள், வட சமவெளிகள் சொல்லலாம், இல்ல வட பெரும் சமவெளிகள் சொல்லலாம். அந்த இடத்துல இருந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு காற்று வந்து பாத்தீங்கன்னா தெற்கு நோக்கி வர்றதுக்கு ஆரம்பிக்குது. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவுல காற்றழுத்தம் வந்து உருவாகி அந்த இடத்துல வந்து குறைந்த காற்றழுத்தம் உருவாகி வந்து ஆட்டோமேட்டிக்கா அதிக இடத்துல இருந்து ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நகர்ந்து வரதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஆகுது, அந்த இடத்துல இருந்து வரதுக்கு ஆரம்பிக்குது மகர ரேகை மேல விழும்போது. ஸோ அதனால என்ன குளிர்காலம் இந்த இடத்துல ஃபுல்லா வந்து நமக்கு குளிர்காலம் வந்து உருவாகுது.
குளிர்காலம் வந்து போனா உருவாகுது எப்போ அப்படின்னு போனா மகர ரேகை மேல வந்து போனா விழும்போது மட்டும்தான். அப்போ என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி நமக்கு வந்து போனா குளிர்காலம், அப்ப அந்த பக்கம் வந்து போனா இருக்கிறது வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோடை காலம். அதுதான் சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா குளிர்காலமா இருக்கும் போது இந்தியாவில கிறிஸ்துமஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம் பாருங்க. இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் குளிர்காலத்துல கொண்டாடுறாங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்துல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோடை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க. அப்ப ரெண்டுத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் வந்து போனா இருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குளிர்காலமா, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா கோடை காலமா வந்து பாத்தீங்கன்னா மாறுது. காரணம் மகர ரேகை மேல வந்து பாத்தீங்கன்னா சூரிய கதிர்கள் வந்து செங்குத்தா விழுது காரணம் தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோடை. இந்த கோடை காலம், கோடை காலம் வந்து பாருங்க எந்த இடத்துல வந்து பாருங்க, நம்ம கடக ரேகை மேல, என்னது கடக ரேகை மேல வந்து பாத்தீங்கன்னா சூரிய கதிர்கள் வந்து விழுறதுனால நமக்கு வந்து கோடை காலம் வந்து உருவாகுது. அந்த 3 மாசம், எது மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 4 மாசம் வந்து என்ன அப்படின்னு நமக்கு கோடை காலமா வந்து இருக்கு. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 4 மாசம் வந்து கோடை காலமா வந்து இருக்கு. இந்த கோடை காலத்துல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லோ பிரஷர் அதிகமா வந்து எங்க ஆகுது அப்படின்னு பார்த்தா லோ பிரஷர் இந்த இடத்துல வந்து ஜூன் மாசத்துல வந்து விழுறதுக்கு, ஜூன் மாசத்துல வந்து விழுது. கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம ரொட்டேட் ஆக வந்து கடைசியா முடியும் போது வந்து கோடை மாசம் வரைக்கும் வந்து வரக்கூடிய காலமா வந்து இருக்கு. அதாவது மே மாசம் வந்து ஹை லெவல்ல வந்து போகுது. மார்ச் மாசத்துல வந்து ஸ்டார்ட் ஆகி மே மாசம் வந்து ஹை லெவல்ல வந்து போகும். அதே நேரத்துல வந்து ஜூன் மாசத்துல வந்து அப்படின்னு முடிவடையும். அந்த மாதிரி வந்து அப்படின்னு அந்த கோடை காலம் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் இந்த கோடை காலத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஏரியா வந்து லோ பிரஷர் பெல்ட்டா வந்து மாறிடும். எது கடக ரேகை இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து லோ பிரஷர் பெல்ட்டா வந்து இருக்கும். அந்த லோ பிரஷரை வந்து மாற்றத்துக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த சைட்ல இருந்து, அதாவது மகர ரேகைன்னு சொல்றோம் பாருங்க, இந்த மகர ரேகையில இருந்து வந்து காத்தானது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நகரத்துக்கு ஆரம்பிக்கும். ஸோ அந்த நகரத்தை ஆரம்பிக்கிற காத்து பேர் வந்து வெஸ்டலைஸ் விண்டுன்னு சொல்லுவாங்க. அது வெஸ்டலைஸ் விண்ட். இது கோடை காலம் வந்து நகரத்துக்கு முக்கிய காரணமா வந்து இருக்குது. அந்த கோடை காலத்துல வரக்கூடிய காத்துக்கு பேர் வந்து வெஸ்டலைஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைம்ல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாஞ்சாரல். இது மாஞ்சாரல் மலைன்னு சொல்லுவாங்க. இந்த டைம்ல வந்து கோதுமை வந்து விளையிறதுக்கு முக்கிய எது குளிர்காலத்துல கோதுமை வந்து அதிகமா விளையும். இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காஃபி வந்து வளர்றதுக்கு முக்கிய காரணமா வந்து இருக்கும். அதனால சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா இத துளிர் மழை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த காலத்துல கோடை காலத்துல வரக்கூடிய மழைக்கு பேர் வந்து துளிர் மழை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கோடை காலம் வந்து வந்தது இந்த தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை வந்து சொல்லக்கூடியது. தென்மேற்கு பருவமழை. ஸோ தென்மேற்கு பருவமழையில ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த காற்று தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா வந்து இருக்கு. இந்த காற்று நம்ம இந்தியாவில் வந்து வீசக்கூடிய காற்று 2 வந்து இருக்கு. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா வெப்ப காற்று வந்து லூன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா குளிர் காற்று வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நார்த் வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லூன்றது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப்பம். நார்த் வெஸ்டர்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா குளிர்காற்று. ஸோ இந்த தென்மேற்கு பருவமழை வந்து எப்படி உருவாகுது? ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஆகுது நம்ம ஈக்குவடார் ரீஜன்ல வந்து பெருன்ற நாட்டில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து பாத்தீங்கன்னா வெப்பம் அதிகமாகுது. அந்த வெப்பம் அதிகமாகிற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, இந்த ஜூன் மாசம் வந்து பாத்தீங்கன்னா முதல் வீக்ல வருது. இந்த ஜூன் மாசத்துல ஜூலைல ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஈக்குவடார் ரீஜன்ல இருக்கக்கூடிய பெரு நாட்டுல இருந்து நம்ம பக்கம் வந்து அந்த காற்றானது வந்து தள்ளிக்கிட்டே வருது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை செகண்ட் வீக்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கடல்ல வந்து பாத்தீங்கன்னா குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையா வந்து மாறுது.
அதுக்கப்புறம் ஜூலை மாசம் வந்து பாத்தீங்கன்னா 16வது நாள்ல ஜூலை 16th அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது வந்து பாத்தீங்கன்னா மழையா வந்து உருவாகுது. அதாவது தென்மேற்கு பருவமழைன்னு சொல்றோம். சரி, இந்த தென்மேற்கு பருவமழை எப்படி உருவாகுது அப்படின்னு பாருங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இப்போ இந்த தென்மேற்கு பருவமழை இப்போ மாறி மாறி வந்து இருக்கும். இப்போ ஒரு முறை வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் உதிக்குது, இன்னொரு முறை வந்து இந்த பக்கம் உதிக்குதுன்னு வந்து சொன்னோம். சூரியன் 23 டிகிரி மாறி மாறி வந்து உதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து உதிக்கும் போது வந்து நமக்கு கோடை காலம் வருதுன்னு சொன்னோம். மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாறும். அப்படி மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பக்கம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்ன ஆகுது, இந்த பக்கம் இருக்கக்கூடிய லோ பிரஷர் பெல்ட்ல இருந்து தெற்கு பக்கத்துல இருக்கிற லோ பிரஷர் பெல்ட், இங்க வந்து ஹை பிரஷர் பெல்ட். இந்த ஹை பிரஷர் பெல்ட்ல இருந்து லோ பிரஷர் பெல்ட்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விண்ட் ஆனது மூவ் ஆகுறதுக்கு ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமா நகரும். ஸோ அந்த மாதிரி நகர்றது எங்க வடக்குல இருந்து வந்து நகர்றது நம்ம பூமி வந்து ஒரு விசையில சுத்திட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன விசை அப்படின்னு பாத்தீங்கன்னா கொரியாலிஸ் விசை. கொரியாலிஸ் விசை. இந்த கொரியாலிஸ் விசை மூலமா வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வடக்குல இருந்து வரக்கூடிய காத்தானது வந்து தெற்கு போறதுக்கு முன்னாடி ஈக்குவடார் ரீஜன்ல வந்து தாண்டன உடனே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தெற்கு போறதுக்கு முன்னாடியே நேரா வந்து மேல வந்து கடல்ல அப்படியே வந்து பருவ காற்றா வந்து மாறி புயலா மாதிரி நமக்கு வந்து அதிகமான மழைப்பொழிவு வந்து கொடுக்குது. இந்த மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மேங்கோ ஷவர்ஸ் வந்து சொல்லக்கூடியது. மேங்கோ ஷவர்ஸ் வந்து சொல்லக்கூடியது. அதாவது மாஞ்சாரல் மழை. இந்த கேரளா பகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதிகளோ கேரளா ஒட்டி இருக்கிற பகுதிகள், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் இந்த மாங்காய்கள் வந்து பழுக்கிறதுக்கு மிக மிக வந்து முக்கியத்துவமா இருக்கக்கூடியது வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தென்மேற்கு பருவமழை சொல்லுவாங்க, மேங்கோ ஷவர்ஸ். அதாவது இது எந்தெந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கேரளாவில் வந்து அதிகமாக கிடைக்கும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கேரளாவில், ரெண்டாவது வந்து கர்நாடகா வந்து வரும், மழை வந்து அதிகமாக வர்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா வந்து வரும், மத்திய பிரதேஷ் வந்து வரும். நெக்ஸ்ட் அருணாச்சல் பிரதேஷ் வந்து இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹரியானா, அப்புறம் பஞ்சாப். ஸோ இந்த மாதிரியான இடத்தெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மழை வந்து அதிகமாக கிடைக்கக்கூடியது. தென்மேற்கு பருவமழை வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ இது எதுனா தென்மேற்கு பருவமழை மட்டுமே வந்து சொல்லக்கூடியது. அதை அடுத்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை. வட கிழக்கு பருவமழை. ஸோ இந்த வடகிழக்கு பருவமழை வந்து என்ன தமிழகத்துக்கு அதிகமாக வந்து மழை கொடுக்கக்கூடிய ஒரு பருவமழை தான் வந்து வடகிழக்கு பருவமழை வந்து சொல்லக்கூடியது. இந்த வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோள் காற்றுகள் மூலயமா வந்து கிடைக்கக்கூடியது. இந்த எப்படின்னு பாருங்கன்னா இந்த வடகிழக்கு பருவமழை நம்ம மழை வரதே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மேப்ல வந்து இப்படிதான் வந்து கொடுத்துருப்பாங்க ஃபுல்லா. இது அதில் இந்த இந்தியா மேப் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம நிலத்துல இருந்து கடல்ல நோக்கி வந்து வீசக்கூடிய காற்றுகள் அப்படி வந்து வரக்கூடியது. ஸோ இந்த சூறாவளிலாம் வந்து உருவாகுது இல்லை, இந்த சூறாவளி வந்து உருவாகிறதுக்கு முக்கிய காரணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேட்டிடியூட் தான் வந்து சொல்றது. இதே ஈக்குவடார் சொல்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் கேப்ரிகான் வந்து சொல்றோம்ல. ஸோ இதுல வடக்கு பக்கம் வந்து ஒரு மாதிரியாகவும் தெற்கு பக்கம் ஒரு மாதிரியாகவும் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த சூறாவளிகள் வந்து உருவாகும். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த இடத்துல வந்து சூறாவளி வந்து கிளாக் வைஸ்ல வந்து சுத்தும். இது வடக்கு பக்கத்துல. இது எதிர் சூறாவளின்னு சொல்றோம் பாருங்க, ரெண்டு காற்றுன்னு சொல்றோம்ல, அதுல எதிர்காற்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தும். அதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெற்கு பக்கம் வந்து பார்க்கறோம் அப்படின்னா சூறாவளி வந்து என்ன பண்ணோம் ஆன்டி கிளாக் வைஸ் வந்து சுத்தும். அதே வந்து என்ன பண்ணோம் எதிர் சூறாவளின்றது வந்து கிளாக் வைஸ்ல வந்து ரொட்டேட் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ இந்த சூறாவளி பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான். இது எதிர்பக்கம் வந்து வருது, அதாவது கிளாக் வைஸ்ல தான் வந்து சுத்துது. முதல்ல வந்து என்ன பண்ணோம் இப்படி வந்து போயிட்டு இருக்கிற அந்த சூறாவளி முதல்ல என்னது தென்மேற்கு பருவமழை வந்து இப்படி போயிட்டு இருக்கோம். இது வந்து தென்மேற்கு, அதாவது நார்த் வெஸ்ட் வந்து சொல்லக்கூடியது. இது வந்து சவுத் ஈஸ்ட் வந்து சொல்லக்கூடியது. சவுத் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட் எல்லாமே வந்து எங்க அப்படின்னு பார்த்தா நம்ம வங்காள விரிகுடா இந்த இடத்துல தான் வந்து உருவாகும். இந்த இடத்துல உருவாக்கினா வரும், இந்த பக்கம் வந்து வரும். அரபிக் கடல்ல உருவாகிறதுலாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா அப்படியே நகர்ந்து
எங்க இந்த பக்கம் வந்து போனால் ஓமன், மஸ்கட் அந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸ்ல வந்து போனால் போய் சேர்ந்துடும். ஸோ பாருங்க, இந்த வங்காள விரிகுடாவில் உருவாகக்கூடிய அந்த புயல்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம இந்தியாவுக்கு வந்து போனால் அதிகமான மழை பொழிவு வந்து பண்ண. சரி, வடகிழக்கு பருவமழையில வந்து போனால் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த காற்றானது வந்து பார்த்தீங்கன்னா கோல் காற்றா வந்து பண்ணாது. கோல் காற்றானது நிலத்துல இருந்து வந்து எங்க போகுது, கடலுக்கு வந்து பணம் பேசக்கூடியதான் வந்து பணம் இருக்கு. ஸோ வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் வந்து பணம் என்னன்னா நம்ம இந்த லோ ப்ரெஷர் பெல்ட் வந்து போனா எந்த பக்கம் வந்து போனா இருக்கும், லோ ப்ரெஷர் பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இந்த டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் வந்து போனா சொல்றோம் பாருங்க, இந்த இடத்துல வந்து போனா இருக்குது. அதாவது மகர ரேகையில் வந்து போனா லோ ப்ரெஷர் பெல்ட்டா வந்து போனா இருக்கு. அங்கிருந்து காத்து வந்து போனா கொஞ்சம் கொஞ்சமா வந்து போனா மேல நகர்ந்து வருது. எங்க நம்ம மைய பகுதியா வந்து போனா சொல்றோம் பாருங்க, அந்த ஈக்குவடார்ல வந்து போனா வந்துட்டு அதுக்கு மேல வந்து போனா வரும்போது என்னது, காற்றோட சுழற்சினால நம்ம பூமியோட சுழற்சினால வந்து போனா தன்னைத்தானே வந்து போனா சுத்திக்கிட்டு வடகிழக்கு பருவமழையா வந்து போனா நமக்கு கிடைக்குது. வடகிழக்கு பகுதியில இருந்தே வந்து போனா வீசிட்டு என்ன ஆகுது, நமக்கு பருவமழை வந்து போனா அதிகமா கொடுக்குது, வடகிழக்கு பருவமழை. நெக்ஸ்ட் இந்த மழை பரவல் வந்து பார்த்தீங்கன்னா பருவ காலங்கள் வந்து பண்ணா பார்த்தோம். வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணா மழைகள் வந்து பண்ணா பார்த்தோம். இதுல எல் நினோ அப்படின்ற வந்து பண்ணா ஒரு எஃபெக்ட் வந்து பண்ணா இருக்கு. எல் நினோ அதாவது வந்து பார்த்தா 10ல இருந்து வந்து பார்த்தா 15 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா தொடர்ந்து மழை வருதுன்னா தொடர்ந்து வந்து போனால் மழையே வந்துட்டு இருக்கோம், இல்லை வெயில் அடிக்கிறா தொடர்ந்து வந்து போனால் வெயிலே அடிச்சுட்டு இருக்கோம். மிகப்பெரிய பஞ்சம் வந்து போனால் உருவாகிறதுக்கு வந்து போனால் காரணம் வந்து போனால் எல் நினோ வந்து போனால் சொல்லுவாங்க. ஸோ இதனால வந்து போனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஆசிய பகுதிகளில் வந்து போனால் காட்டுத்தீ வந்து போனால் பரவும். ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தீங்கன்னா புதர் தீன்னு வந்து போனால் பரவும். பஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து போனால் பஞ்சம், மற்ற ஐரோப்பிய நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வந்து போனால் ஏற்படும் சொல்லுவாங்க. எல் நினோ வந்து போனால் சொல்றது. இதுக்கு எதுதான் வந்து பண்ணா இருக்கு அப்படின்னா லானினோ வந்து பண்ணா இருக்கு. ஸோ சப்போஸ் வந்து போனா ஒரு 10-15 வருஷம் தொடர்ந்து ஒரு எல்னினோ வந்து போனா வந்துருச்சு அப்படின்னா அது தொடர்ச்சியா வந்து போனா வரக்கூடியது வந்து போனா என்னன்னா லானினோ. ஸோ இந்த எல்னினோவோ லானினோ வந்து போனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜீசஸ் கிறிஸ்ட், அதாவது குழந்தை இயேசு. எல்னினோ வந்து போனா குழந்தை இயேசு அப்படின்னு போனா சொல்லுவாங்க. ஸோ இது எதில் வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பருவ காலங்கள்ல வரக்கூடியதுதான். பருவம் சொல்றோம் பாருங்க, இந்த 4 பருவம், அந்த 4 பருவத்துல வந்து பண்ண வரக்கூடியதுதான் இந்த எல் நினோ அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பருவமழை வெடிப்புன்னு வந்து சொல்லுவாங்க. இந்த பருவமழை வெடிப்பானது வந்து பண்ணா எப்போ நடைபெறும் அப்படின்னு பார்த்தா இந்த தென்மேற்கு பருவமழைன்னு வந்து பண்ணா நடக்குது பாருங்க. இந்த தென்மேற்கு பருவ காற்று வரும்போதுதான் இந்த பருவமழை வெடிப்பு வந்து பண்ணா இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூலை மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா மழை வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. உதாரணமா வந்து போனா உத்தராகண்ட் வந்து போனா எடுத்துக்கலாம். அந்த உத்தராகண்ட், மத்திய பிரதேசம் இதெல்லாம் வந்து போனா பாத்தீங்கன்னா அந்த உத்தராகண்ட் தான் ஆகுச்சு மிகப்பெரிய அளவு வந்து போனா மழை வந்து இந்த சிவன் சிலைலாம் வந்து போனா மூழ்கிற மாதிரி வந்து போனா மாறிச்சு அப்படின்னு சொல்றது வந்து அந்த பருவமழை வெடிப்பு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா 300 சென்டிமீட்டருக்கு மேல வந்து போனா மழை வந்து போனா வரும் அப்படின்னு வந்து போனா சொல்றாங்க. இது எதுனா பருவமழை வெடிப்பு வந்து போனா வரக்கூடியது. ஸோ இப்போ இந்த வானிலை மற்றும் காலநிலை, இந்த வானிலை மற்றும் காலநிலை வந்து பண்ண பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து வந்து பண்ண என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மழை பொழிவு, பருவ காற்றுன்னு வந்து பண்ண பார்த்தோம். மழை பொழிவு, அப்போ இந்த மழை பொழிவுல வந்து பண்ண பாருங்க எந்தெந்த விதமான மழை பொழிவு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 விதமான வந்து பார்த்தீங்கன்னா மழை பொழிவு வந்து பண்ண இருக்கு. முதல்ல எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டல் ரெயின்ஃபால் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய மழை வந்து இருக்கு. அதாவது ஃப்ரண்டல் ரெயின்ஃபால் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூறாவளி மூலமா வந்து வரக்கூடியது. சூறாவளி மூலமா வரக்கூடிய ஒரு மழை, புயல் காற்று மூலமாவோ இல்லை சூறாவளி மூலமா வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டல் ரெயின்ஃபால் வந்து சொல்லக்கூடியது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தா தக்கான பீடபூமியில, தக்கான பகுதிகளில் வந்து இந்த மாதிரியான வகை வந்து மழை வந்து அதிகமா கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தக்கான பீடபூமியில மலைகள் மூலமா வந்து கிடைக்கக்கூடிய ஒரு மழை, தக்கான பீடபூமியில மலைகள் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு மழை தான் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வகை மழைன்னு சொல்லுவாங்க. மூணாவது கன்வென்ஷனல் ரெயின்ஃபால் வந்து சொல்லப்படுறது. கன்வென்ஷனல் ரெயின்ஃபால். ஸோ இந்த கன்வென்ஷனல் ரெயின்ஃபால்ன்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
குறைந்த காற்றழுத்தம் மூலமாகவோ இல்ல உயர்ந்த காற்றழுத்தம் மூலமாகவோ வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து பண்ண கிடைக்குது. அப்போ காற்றழுத்த மழை பொழிவு கூட வந்து பண்ண சொல்லலாம். காற்றழுத்த மழை பொழிவு. இந்த 3 வகையான மழை பொழிவுகள் வந்து பண்ண இருக்கு. இதுல நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியா வந்து பண்ண பிரிச்சு வச்சிருக்காங்க. என்னென்ன கேட்டகரியில வந்து பண்ண பிரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 200 சென்டிமீட்டருக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா போகக்கூடிய மழை வந்து பண்ணா ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 200ல இருந்து 120 சென்டிமீட்டருக்கு 200ல இருந்து 120 சென்டிமீட்டர் வரைக்கும் வந்து வரக்கூடிய ஒரு மழை வந்து ஒன்று. 120ல இருந்து 100 சென்டிமீட்டர் வரைக்கும் வந்து வரக்கூடியது. நாலாவது வந்து 100ல இருந்து 75 சென்டிமீட்டர் வரைக்கும் வரக்கூடியது. ஐந்தாவது 75ல இருந்து 50 சென்டிமீட்டர் வரைக்கும் வந்து வரக்கூடிய மழை. ஸோ இந்த மழை பொழிவுகள் வந்து இந்த மாதிரி கேட்டகரியில் வந்து பிரித்து வச்சிருக்கானுங்க. இதில் வந்து 11% வந்து வருதுன்றான். இது வந்து 21% வருதுன்றான். இது வந்து பார்த்தீங்கன்னா 34% வந்து வருதுன்னா இது 28%. இது 50 சென்டிமீட்டர் வந்து 50க்கும் கீழ் வந்து ஒன்று. இது வந்து பார்த்தீங்கன்னா 17%. இது வந்து பார்த்தீங்கன்னா 4%. ஸோ இந்த சதவீதத்தை வந்து நல்லா பார்த்துங்க. சதவீதம் வந்து பார்க்கறதோட வந்து பாருங்க எத்தனை பிரிவா வந்து பிரித்து வச்சிருக்காங்க இந்தியாவை அப்படின்னு வந்து பாருங்க. முதல்ல 200 சென்டிமீட்டருக்கு மேல 200ல இருந்து 120 சென்டிமீட்டருக்கு, 120ல இருந்து 100 சென்டிமீட்டர், 100ல இருந்து 75, 75ல இருந்து 50, 50க்கு கீழே வந்து இருக்கக்கூடியது தனித்தனியா வந்து அந்த மாதிரி வந்து பிரித்து வச்சிருக்காங்க. எதுனா மழை பரவல். மழை பரவல் நம்ம சொல்றோம் பாருங்க. இந்த மழை பரவல் வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி வந்து இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மழை பரவல்ல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 200 சென்டிமீட்டருக்கு மேல இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து இருக்கும். அது வந்து எந்த காடுகள் வளர்றதுக்கு வந்து முக்கிய காரணமா வந்து இருக்கும், எந்த பயிர்கள் வந்து வளர்றதுக்கு முக்கிய காரணமா இருக்கும் அப்படின்னு பாருங்க. 200 சென்டிமீட்டருக்கு மேல இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அயன மண்டல பசுமை மாறா காடுகள். அயன மண்டல பசுமை மாறா காடுகள், துணை அயன மண்டல பசுமை மாறா காடுகள். அயன மண்டல பசுமை மாறா காடுகள். நெக்ஸ்ட் இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இலையுதிர் காடுகள். அயன மண்டல இலையுதிர் காடுகள். எது இந்த 200ல இருந்து 120 சென்டிமீட்டர், 120ல இருந்து 100 சென்டிமீட்டர் இதெல்லாம் கூட வந்து அயன மண்டல இலையுதிர் காடுகள். இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலைவன காடுகள். பாலைவன காடுகள். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன ஆகுது, மழை பரவலுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த இடத்துல பயிர்கள் வந்து விளையுதுன்னு சொல்றாங்க. இதுல 200ல இருந்து 120 சென்டிமீட்டர் சொல்றோம் பாருங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயிர்கள் நல்லா விளையிறதுக்கு முக்கியமான காரணமா வந்து இருக்கு. அதாவது 200ல இருந்து 120 சென்டிமீட்டர் வரைக்கும் வந்து பெய்யக்கூடிய மழைகள் வந்து என்ன ஆகுது, மிகப்பெரிய அளவில் வந்து பாத்தீங்கன்னா பயிர்கள் வந்து விளைவிக்கிறதுக்கு ஏற்றதா வந்து இருக்கு. சரி, மழை பரவல் வந்து இந்த மாதிரி வந்து இருக்கு. அதுக்கடுத்து மழை பரவலுக்கு அடுத்ததா நம்ம பார்க்க வேண்டியது, மழை பரவலுக்கு அடுத்ததா நம்ம பார்க்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த மழை பொழிவு வந்து பாத்தீங்கன்னா 200 சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர், 120 சென்டிமீட்டர் சொல்றாங்க பாருங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த 200 சென்டிமீட்டர் வந்து பெய்யுது இல்ல மழை, இது வந்து எந்த இடத்துல பெய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலை காடுகள் உருவாகிறதுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த 200 சென்டிமீட்டருக்கு மேல வந்து மழை பொழிவு இருக்கும்போது மலை காடுகள் வந்து வருதுன்னு சொன்னோம். அந்த மலை காடுகள்ல வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இமயமலையில வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இமயமலையில, ரெண்டாவது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து இருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அசாமில் வந்து இருக்கக்கூடிய இடத்துல இந்த 200 சென்டிமீட்டருக்கு மேல வந்து இருக்குது மலை காடுகள்.
ஸோ இந்த மலைக்காடுகள் நமக்கு தெரியும் என்ன அப்படின்னு பார்த்தா அல்பைன் வகை மரங்கள் வந்து பார்த்தா இருக்கக்கூடியது. அடுத்து வந்து பார்த்தா அதுதான் அல்பைன் காடுகள். அல்பைன் காடுகளும் வந்து பார்த்தா எதில் வருது, அந்த 200 சென்டிமீட்டர் வந்து பார்த்தா வரக்கூடிய இடத்துல வந்து பார்த்தா வருது. ஊசி இலை காடுகள்லாம் வந்து பார்த்தா சொல்றாங்க பாருங்க, அதெல்லாம் வந்து பார்த்தா வரக்கூடியது. நெக்ஸ்ட் ரெண்டாவது வந்து பார்த்தா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 100 சென்டிமீட்டர் வரைக்கும் வந்து பார்த்தா மழை பொழியக்கூடிய இடத்துல வந்து பார்த்தா இருக்கிறது. அதாவது 200 சென்டிமீட்டர் வரைக்கும் வந்து இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தா 100 சென்டிமீட்டர் இருக்கிறது வந்து பார்த்தா ஒன்று. இந்த 100 சென்டிமீட்டர் வரைக்கும் வந்து பார்த்தா இருக்கிறது வந்து பார்த்தா என்னன்னா இலையுதிர் காடுகள் வந்து பார்த்தா சொல்லப்படக்கூடியது. என்ன காடுகள்? இலையுதிர் காடுகள். ஸோ இந்த இலையுதிர் காடுகள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தா எதுக்கு எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா போன்ற இடத்துல வந்து பார்த்தா இருக்கக்கூடியதான் வந்து பார்த்தா அது இந்த இலையுதிர் காடுகள் வந்து சொல்லப்படுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பாருங்க, இந்த மறுபடியும் இந்த 200ல இருந்து 100 சென்டிமீட்டர் வரைக்கும் வந்து பார்த்தா பெய்யக்கூடிய இடத்துல வந்து பார்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுமை மாறா காடுகள் வந்து பார்த்தா சொல்லப்படுறது. பசுமை மாறா காடுகள். இந்த பசுமை மாறா காடுகள்ல நமக்கு வந்து பசுமை மாறா காடுகள் வந்து பார்த்தா நமக்கு இருக்க வேண்டியது வந்து பார்த்தா என்னென்ன அப்படின்னு பாருங்க. 200ல இருந்து 100 சென்டிமீட்டருக்கு பசுமை மாறா காடுகள் சொல்லிட்டோம். இதில் வந்து பார்த்தா இந்த தேக்குன்னு சொல்றோம் பாருங்க, தேக்கு, அகில், சின்கோனா, ரோஸ்வுட் போன்ற மரம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக விலை இதுன்னு வந்து பார்த்தா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, 200 சென்டிமீட்டர்லேருந்து 100 சென்டிமீட்டர் வந்து பார்த்தா மழை வர்றது. நெக்ஸ்ட்டு இந்த 50 சென்டிமீட்டருக்கு குறைவாக வந்து பார்த்தா போகும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முட்புதர்கள் வந்து பார்த்தா உருவாகிறது. சப்பாத்தி கல்லி இந்த மாதிரி வந்து பார்த்தா கேக்டஸு நிறைய வந்து பார்த்தா செடிகள் வந்து பார்த்தா உருவாகிறது. இந்த மழை பொழிவு பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தா இருக்கு. இதில் அதிக மழை பெறும் பகுதிகள் எது? அதிக மழை பெறும் பகுதிகள் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வந்து பார்த்தா அதிகமாக மழை பெய்யுதா. ரெண்டாவது அப்படியே ஒன்றா வந்து பண்ணுவாங்க. பஞ்சாப் வந்து பண்ண வருது. மகாராஷ்டிரா மூணாவது. ஃபர்ஸ்ட் பஞ்சாப், ரெண்டாவது வந்து பார்த்தா மகாராஷ்டிரா, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா, நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா அசாம், அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா உத்தராகண்ட், ஆறாவது மேகாலயா. ஸோ இதில் முக்கியமான 2 பிளேஸ் வந்து பண்ணா இருக்கு. மகாராஷ்டிரா ஒன்று, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மேகாலயா. ஏன் மகாராஷ்டிராவும் மேகாலயம் வந்து பண்ணா சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் அதிக மழை பொழிவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் அதிக மழை பொழிவு பெற்ற இடம் வந்து பார்த்தா சொல்லப்படுறது மகாராஷ்டிரா. அதே வந்து பார்த்தா மேகாலயா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகின் அதிக மழை பெறும் பகுதி அப்படின்னு சொல்றது 1141 சென்டிமீட்டர். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருடத்துல. ஆனா இங்க வந்து ஒரு நாள்ல வந்து கிடைச்சிருக்க மழை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 118 சென்டிமீட்டர். 118 சென்டிமீட்டர் வந்து மழை பொழிவு வந்து கிடைச்சிருக்கு எங்க மகாராஷ்டிரால. ஸோ அதனால அதிக மழை பெறும் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாள் அதிக மழை பெஞ்சது வந்து மகாராஷ்டிரால. உலகின் மிக அதிக மழை பெறும் பகுதி வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌசின்ராம் சொல்றது அந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்துல மிக அதிகமா வந்து வருஷத்துல வந்து மழை பெய்யக்கூடிய இடமா வந்து இருக்கு அதிக மழை பெறும் பகுதிகளில். ஸோ இதுல மழை மறைவு பிரதேசம் வந்து பார்க்கலாம்.
பாருங்க இந்த மழை மறைவு பிரதேசம் வந்து பாருங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது குஜராத், மூணாவது தமிழ்நாட்டின் சில பகுதிகள், ஸோ இதெல்லாமே வந்து போனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை மறைவு பிரதேசத்தில் வந்து போனா இருக்கக்கூடியது. ஏன்னா விண்ட்வார்டு சைடு, லீவார்டு சைடு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து போனா எதில் இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீவார்டு சைடு வந்து போனா சொல்லக்கூடியது. இந்த லீவார்டு சைடுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி மழை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விண்டு வந்து பார்த்தா அப்படி வந்து மோதுது. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டு வார்டுன்னு வந்து பார்த்தா சொல்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீவார்டுன்னு வந்து பார்த்தா சொல்றது. அப்போ விண்டு வார்டு சைடில் வந்து பார்த்தா அதிகமாக மழை பொழியும், லீவார்டில் வந்து பார்த்தா இருக்காது அப்படின்னு பார்த்தா அதிகமான மழை பொழிவு வந்து பார்த்தா இருக்காது. ஸோ அதனாலே வந்து பார்த்தா என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த லீவார்டு சைடில் வந்து போனா இருக்கக்கூடிய பகுதி வந்து போனா மிக அதிகமாக வந்து போனா வறட்சி இருக்கக்கூடிய இடமா வந்து போனா இருக்கு. ஸோ அப்போ மழை பொழிவு வந்து போனா அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அளவைகள் வந்து போனா நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அளவைகள் வந்து போனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஐசோ தெர்ம், ரெண்டாவது ஐசோ கிரேன், மூணாவது ஐசோ ஹெல், ஐசோ பார், ஐசலோ பார், ஐசோ ஹைட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு அளவைகள் வந்து போனா நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதாவது வெப்பநிலையை அளவிடக்கூடிய அளவைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அளவைகள்லாம் வந்து போனா என்னென்ன அப்படின்னு வந்து போனா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஐசோ தெர்ம். தெர்ம்னா வந்து போனா என்ன அப்படின்னு பார்த்தா தெர்மாமீட்டர் என்னது வெப்பத்தை வந்து போனா அளவிடக்கூடியது. அப்போ சம வெப்ப கோடு. இந்த சம வெப்ப கோடு வந்து போனா எந்த இடத்துல வந்து போனா இருக்கும் அப்படின்னு பாருங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா 30 டிகிரி வந்து போனா சொல்றோம். கோயம்புத்தூர்ல 30. ஸோ அதுக்கு கீழே வந்து போனா பாருங்க இந்த எங்க அப்படின்னு போனா கோயம்புத்தூர் கீழே வந்து போனா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மதுரை வந்து போனா எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஒரு 30 டிகிரி செல்சியஸ் வந்து போனா சொல்றோம். அதுக்கப்புறம் நம்ம கோயம்புத்தூருக்கு மேலே வந்து போனா அப்படின்னு போனா இப்போ சேலம் பக்கத்துல வந்து போனா சேலம் இருக்கு பாருங்க, அங்கே போயிட்டு வந்து போனா 30 டிகிரி செல்சியஸ் வந்து போனா சொல்றோம். ஸோ இந்த மாதிரி ஒரு லைன்ல வந்து போனா வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சம வெப்ப கோடு, அது ஐசோ தெர்ம் வந்து போனா சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் ஐசோக்ரென் வந்து போனா சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா சராசரி வெப்ப கோடு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியேஷன்ஸ் வந்து போனா நிறைய இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து போனா 30 டிகிரி செல்சியஸ் வந்து போனா சொல்றோம். இதே வந்து போனா இந்த இடத்துல வந்து போனா என்ன அப்படின்னு பார்த்தா 30 டிகிரி செல்சியஸ் வந்து போனா சொல்லுது. ஆனா அந்த இடத்துல வந்து போனா 40 டிகிரி செல்சியஸ் ஒரு நாள் வந்து போனா பதிவாகுது. ஆனா அந்த சராசரி வெப்பநிலை வந்து என்ன அப்படின்னு பார்த்தா 40 டிகிரியா மாறும்போது எல்லாமே வந்து போனா ஒரே லைன்ல போயிட்டு திடீர்னு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா வேற பக்கமா வந்து போனா மாறும். ஸோ அதனால அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சராசரி வெப்பநிலை கோடு வந்து பார்த்தா மாறுபடும். அடுத்து பாருங்க ஐசோஹெல்ன்றது வந்து பாருங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி சம கோடு. சமமா வந்து பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி வந்து பார்த்தீங்கன்னா விழுது, எந்த இடத்துல பிரகாசமா விழுது, எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லா வந்து பார்த்தீங்கன்னா விழுது, அதை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஐசோஹெல்ன்றது. நெக்ஸ்ட் ஐசோபார்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம காற்றழுத்த கோடு. அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஐசோபார் அப்படின்றது. ஐசோலோபார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சராசரி காற்றழுத்த
கோடு. நெக்ஸ்ட் ஐசோ ஹைட்ஸ் வந்து சொல்றோம் பாருங்க, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சம மழை அளவு கோடு. சம மழை அளவு கோடு. ஸோ இதுதான் வந்து பாருங்க இருக்குது. என்னென்ன அப்படின்னு பாருங்க, இங்கிலீஷ்ல வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐசோ தெர்மன்றது, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஐசோ கிரென், மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஐசோ ஹெல், நாலாவது ஐசோ பார், அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா ஐசோலோ பார், நெக்ஸ்ட் ஆறாவது ஐசோ ஹைட்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அளவுகள், இந்த அளவீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலநிலையை அளவிடக்கூடிய அளவுகள் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இப்போ காலநிலை மற்றும் வானிலையில இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான டாபிக்கு கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடியது. அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா படிங்க. புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 8th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, நெக்ஸ்ட் 10th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th புக்கில் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான முக்கியத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து படிங்க. கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம 10th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது இந்த ஜாகிரபியில் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற பாருங்க. அந்த ஜாகிரபியில் ஃபர்ஸ்ட் பார்ட் பொறுத்த வரைக்கும் 10th புக்கில் ஃபுல்லாக கவர் ஆகுது. ஸோ அதை படித்தாவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 10 கொஸ்டின் கேட்குறான் அப்படின்னா அதில் இருந்து நமக்கு கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா படிங்க. ஸோ காலநிலை மற்றும் வானிலை, மழை பரவல், பருவக்காற்று, இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா காடுகள், மழைக்காடுகள். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து வரக்கூடியது வேளாண்மை, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடியது. அது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம்.